கைத்தட்டி கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உண்மையாகவே நம்மளுக்கு எல்லாமே அவர் தான். மனைவி இருந்தாலும், புருஷன் இருந்தாலும், பிள்ளைங்க இருந்தாலும் ஆமன் சொல்லுங்களேன். இதில் ஒரு அடி மட்டும் ரொம்ப இதில் நல்லா இருக்குது. கொஞ்சம் நீங்கள் இதை கவனிக்கணும். கவலை எண்ணில் பெருகும் போது கலங்கி போகிறேன், வெளியே சொல்ல முடியாமல் எனக்குள்ள அழுகிறேன். யாரும் இல்லை தேத்திட, யாரும் இல்லை உதவிட, பாரும் இயேசுவே. நம்மளை அவர் பார்க்கணும். இந்த அடி சொல்லலாமா? அம்மன் சொல்லுங்க. ஒரு அடி மட்டும். கை தட்டுங்க, கை தட்டுங்க. கைத்தட்டி கத்தரை சோத்திரம் பண்ணுவோமா? நல்ல சோத்திரம் பண்ணுங்க. சோத்திரம், 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 சோத்திரம். கைத்தட்டு, கைத்தட்டு. சோர்வு, அசதி, பலவீனத்துல போவோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், ஏதோ துதித்திட வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனே. துதித்திட வந்தோம், தூயவரே இயேசுவே. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே இயேசுவே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே இயேசுவே. கைத்தட்டி கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னும்
துதிப்பேன், இன்னும் துதிப்பேன். அவரை நம்ம துதிக்க துதிக்க பரலோகம் அந்த இடத்துல இறங்கி வரும். உண்மையா சொல்றேன், நம்ம உண்மையா துதிச்சா முழு உள்ளத்தோட, முழு இதயத்தோட, முழு ஆத்மாவோட, நம்ம எண்ணங்கள் வேற எங்கேயும் கொண்டு போவாத அவர் முன்னாலேயே நம்மளை நிறுத்தும் போது பரலோகத்தில் இருக்கிறவர் இந்த இடத்துக்கு இறங்கி வருவார். உண்மையா உங்களை தொடுவார், உங்களோட பேசுவார், உங்களுக்கு விடுதலை கொடுப்பாரு. நீங்க இருந்த மாதிரி இங்க இருந்து வெளியே போக கூடாது. இந்த நாள் உண்மையாவே அவர் ரொம்ப சந்தோஷப்படுற நாள். இந்த ஓய்வு நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாள். இந்த ஓய்வு நாள் பரிசுத்தமான நாள். இந்த ஓய்வு நாள் மகிழ்ச்சி தருகிற நாள். இன்னும் தூதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். என் காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். நல்ல கைத்தட்டி கத்தரை சோத்திரம் பண்ணுங்க. ரபாலா ரீபா. நம்ம ரெண்டு காரியத்தை ஆராதனை பண்ணோம். ஒரு அந்தகாரத்தினாவி நம்ம சரீரத்துக்குள்ள பூராத இருக்கணும்னா பைபிள் படிக்கும் போது வசனத்தை வாயை திறந்து வாசிக்கணும். ஆமென் சொல்லுங்க. இன்னும் தூதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான்
கத்தரை சோத்திரம் பண்ணுங்க. சபலா ரபலா அதிபா வாயை திறந்து சோத்திரம் பண்ணுங்க. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். இந்த காலை ஆராதனையில எங்க மத்தியில வந்திருக்கிறதுக்கு சோத்திரம். எல்லாம் வாயை திறந்து அப்பா இந்த காலையில என்ன இந்த இடத்துக்கு கொண்டு வந்து உங்க நாமத்தை நீ மகிமைப்படுத்துகிறியே, கோடான கோடி சோத்திரம். எத்தனையோ ஊருக்கு போனாலும் எத்தனையோ இடத்துல சுத்தி பார்த்தாலும் உங்க தேவன் உங்க சமூகத்தில் நிக்கிற இன்பம் எதுவும் தராதுப்பா. எங்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறீங்களே, எங்களுக்கு அந்த சாக்கியத்தை கொடுத்திருக்கிறீங்களே, நன்றி ஆண்டவரே. கோடான கோடி சோத்திரம். இந்த காலையில எங்க மத்தியில நீங்க வரணும், எங்க துதி நிமித்தம் வரணும், எங்க சோத்திர நிமித்தம் வரணும். எங்க வாயை நாங்க மூடக்கூடாது, வாயை மூடக்கூடாது. எதுக்கு எங்க வாயை திறந்து பேசுறமே, உங்களை துதிக்கதம்பா எங்க வாயை நீங்க கொடுத்திருக்கிறீங்க. உங்களை துதிக்கிறதுக்கு தான் எங்களுக்கு வாயை கொடுத்திருக்கிறீங்க. அப்பா துதிக்க கூடாதபடி எங்க வாயில என்னென்ன கட்டு இருக்குதோ அந்த கட்டெல்லாம் அறுத்து போடுங்கப்பா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அல்லேலூயா. அக்னி அளவு பெருகட்டும். எல்லாம் வாய் தருங்க. திரும்பி ஜோரா ஜோரா. அக்னி அளவு பெருகட்டமே பெருகட்டமே என்னில் பெருகட்டமே. அக்னி அளவு பெருகட்டமே பெருகட்டமே என்னில் பெருகட்டமே. எழுப்புதல் அக்னியை ஊட்டுமையா சபை எழுப்புதல் மாற்றுமையா. எழுப்புதல் அக்னியை ஊட்டுமையா சபையை எழுப்புதல் மாற்றுமையா. சொல்லு. அக்னி அளவு பெருகட்டமே பெருகட்டமே அக்னி அளவு பெருகட்டமே. பரலோகம் எதிர்பார்க்கும் ஆராதனை செய்ய ஊத்திடுமே. பரலோகம் எதிர்பார்க்கும் ஆராதனை செய்ய ஊத்திடுமே. நெருப்பாய் மாறட்டுமே எங்கள் பலிபீடங்களும் ஆராதனை. சொல்லு சொல்லு. அக்னி இறங்கணும். அக்னி பாபா 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 ரீகா பாபா பாபா ஓ ரீகா பாபா பாபா. அக்னி இறங்கணும். அக்னி இறங்கணும். ஒவ்வொரு மேல அக்னி இறங்கணும். சபையே எழுப்புதல் அக்னியை ஊற்றுமையா. சபையை எழுப்புதல் மாற்றுமையா. அக்னியை போடுங்க. அக்னியை போடுங்க. அக்னியை போடுங்க. பூமியில அக்னியை போட வந்த அது இப்போது பத்தி எறிய. பூமியின் மேல் உன் அக்னியை பொழிந்திட வந்தவரே. பூமியின் மேல் உன் அக்னியை பொழிந்திட வந்தவரே. மத்தியிலே மத்தி எரியட்டுமே. எங்கள் உள்ளத்திலே மத்தி எரியட்டுமே.
ஜெயித்த இயேசுவின் நாமத்தில் சிலுவை இயேசுவின் ரத்தத்தினால் எங்கள் தேசத்தின் பொல்லாத ஆவிகள் எல்லாம் அக்கினியால் எரியட்டுமே. எங்கள் தேசத்தின் பொல்லாத ஆவிகள் எல்லாம் அக்கினியால் அழியட்டுமே. அக்கினியின் அளவு பெருகட்டுமே, பெருகட்டுமே, பெருகட்டுமே. அக்கினியின் அளவு பெருகட்டுமே, பெருகட்டுமே, பெருகட்டுமே. எழுப்புதல் அக்கினியை ஊற்றும் ஐயா. சபையை எழுப்புதலால் மாற்றும் ஐயா. எழுப்புதல் அக்கினியை ஊற்றும் ஐயா. சபையை எழுப்புதலால் மாற்றும் ஐயா. ஆமென். கைத்தட்டி கத்தரை சோத்திரம் பண்ணுவோமா. உண்மையாவே இங்க ஒரு அக்கினி இறங்கி வந்திருக்குது. உங்க மேல இருக்கிற கண்ணை மூடுங்க, வாயை திறக்கணும், கண்ணை மூடணும். அப்பதான் உங்களுக்குள்ள இருக்கிற பொல்லாத ஆவி இந்த ஒரு வாரம் முழுவதும் எத்தனையோ கோபத்தின் ஆவி, சமாதானத்தை கெடுக்கிற ஆவி, சாட்சியை கெடுக்கிற ஆவி, பரிசுத்தத்தை கெடுக்கிற ஆவி, தரித்திரம், கடன், கஷ்டங்கள், குடும்பத்துக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்குவாதமான பேச்சு, இதெல்லாம் வந்து நீங்க கத்தரை துதிக்க துதிக்க உங்க குடும்பத்தை விட்டு உங்க சரீரத்தை விட்டு கத்த துரத்துவாரு. அதுக்கு தான் கத்தரை துதிக்கிறோம். அங்க கோடான கோடி தூதர்கள் அவரை துதிச்சுன்னு இருக்கிறாங்க. நீ துதிக்கணும்னு அவருக்கு அவசியமே இல்லை. நீ துதிச்சா உனக்கு நன்மை. ஏன்னா இந்த வாரம் முழுவதும் சில வீட்டில் தகராது, வாக்குவாதம், சண்டை, குடும்பத்துக்குள்ளேயே ஒருத்தருக்கு ஒருத்தர், குடும்பம் தான், குடும்பத்துக்குள்ளேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுற பேச்சு நம்மளை அழ வச்சிடும், நம்மளை அதிகமாக அழ வச்சு வேதனைப்படுத்தும். ஆனால் நம்ம தேவனை துதிக்கும் போது நம்ம கண்ணுக்கே தெரியாத நம்ம சரீரத்தில் ஒருத்தர் புகுந்து நம்ம குடும்பத்தை கெடுக்கலான்னு பார்ப்பான். அதுக்கு தான் அவர் உயிரோடு எழுந்து வந்தார். அதுக்கு தான் மரணத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தாரு. மரணத்துக்கு எதுவான சாத்தான பைபிள் சொல்லுது, ஜனங்களை மரண பயத்துக்குள்ள கொண்டு போன பிசாசிய சாத்தான தன்னுடைய மரணத்தினால் அவர் அழிச்சாராம். உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியெல்லாம் கூட அவர் அழிச்சிடுவார். அதுக்கு தான் துதின்றோம். இன்னைக்கு பிள்ளைங்க வீட்டில் ஜெபிக்க முடியல, பைபிள் படிக்க முடியல, சினிமாக்கு நேரம் இருக்குது, செல்போனுக்கு நேரம் இருக்குது. ஆனால் கத்தரை தேடுறதுக்கு ஒரு நிமிஷம் கூட அவங்களால முடியல. இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் கேம்ல அடிக்ட் ஆகிருக்கிறாங்க, நிறைய கேம் பார்க்குறாங்க. தேவனை துதிக்கிறது அவங்களுக்கு போர் ஆகுது. ஆனால் செல்போன் பார்க்கறதுக்கு நிறைய நேரங்குது. அதெல்லாம் ஒரு அசுத்தாவி. நீ கத்தர் பிள்ளைகளுக்குள்ள இருந்து வெளியே ஏறணும். நம்ம துதிக்க துதிக்க தான் கத்தர் நம்ம மேல இருக்கிற அந்த ஆவிகளை வெளியே அனுப்புவாரு. வேற வழியில அனுப்ப மாட்டாரு. டாக்டர் ஊசி போடும் போது தானே சரீரத்தில் இருக்கிற வியாதி நல்லா ஆகுது. டாக்டர் தர மாத்திரையை சாப்பிடும் போது தானே சரீரத்துக்குள்ள போகும்போது சரீரத்தில் நல்ல பலம் கிடைக்குது. அது போல நம்ம அவரை துதிக்கும் போது, அவருடைய வசனத்தை சொல்லும் போது, காதார கேட்டு வாயார பேசும்போது உனக்குள்ள அவர் வாசம் பண்ணுவாரு. உயிர் தேய்ந்தவர் உனக்குள்ள வாசம் பண்ணுவாரு. அவர் உயிரோட இருக்கிறாரு. நான் பார்த்தேன், இந்த உயிர் தேய்ந்த நாள்ல நான் அவரை பார்த்தேன், அப்படியே பார்த்தேன். என் பக்கத்தில் அப்படியே நிப்பாரு. நீ நின்று ஒருத்தருக்கு கட்டளையிடு, நீ கட்டளையிடும் போது நான் கையை அவங்க மேல வைப்பேன்னாரு. இன்னைக்கு உங்க மேல கையை வைக்க வந்திருக்கிறாரு. இதை நீ வேடிக்கையா பார்க்காத, இது கேலியா பார்க்காத, கிண்டலா பார்க்காத. உன் வீட்டில் இருக்கிற அந்த விளையாட்டை இங்க காட்டக்கூடாது. உன் வீட்டில் கண்டபடி நீ இருக்கலாம். இது கத்தர் உள்ள அவர் இடம். உன் கிட்ட வரணும்னா உன்னை கொஞ்சம் தாய்த்திக்க, என்னை தொடுங்கப்பான்னு. அவர் நல்ல தெய்வம். அவர் ஒரே இடத்துல நின்று எல்லாரையும் வர சொல்ற தேவன் அவர் இல்ல. நீ துதிக்கும் போது உன் பக்கத்துல வந்து நின்று உன் மேல கைய வைக்கிறவர் அவரு. உன் சரீரத்துல கைய வைக்க வந்திருக்கிறாரு. உன் பலவீனம் என்னென்ன இருக்குதுன்னு அவருக்கு தெரியும். எந்தெந்த பலவீனத்தோட இந்த இடத்துல நீ கூடி வந்திருக்கிறியோ
இன்னைக்கு உனக்கு ஒரு விடுதலையை தர உன் பக்கத்துல அவர் வந்து நிக்கிறாரு. அதுக்குதான் துதின்றோம், அதுக்குதான் சோத்திரன்றோம். இன்னைக்கு பாருங்க, கட்சி தேர்தல் நடந்துன்னுக்குது. எங்க பார்த்தாலும் கட்சி தலைவர்கள் அவங்கவுங்க கட்சி எந்தெந்த கட்சி தலைவர்களை விரும்புறாங்களோ அவங்க வாயார அந்த கட்சி தலைவரை சொல்லி உயர்த்துறாங்க. அவங்க 5 வருஷம் தான். ஆனா நம்ம ஆண்டவர் அப்படி இல்லை. நம்ம போற வரைக்கும் இந்த பூமி விட்டு நம்மளோட கூட இருக்கிறவரு. அதுக்கு தான் அவரை துதிக்கணும். நான் மரித்தேன், சதா காலமும் உயிரோட கூட நானு இருக்கிறேன்னு சொன்னவர். நான் முடிக்க போறேன். தயவு செய்து உங்களை தொட வந்துக்கிறார். நீங்க விசுவாசிங்க. எந்த வியாதியில இருந்தாலும் இன்னைக்கு உங்க மேல அவர் கைப்பட போகுது. உங்க சரீரத்தில் இருக்கிற பலவீனம் உங்களை சோர்வடைய வைக்கிறது, அசதியா வைக்கிறது, களைப்பு கொடுக்கிறது, தூக்க மழக்கத்தை கொடுக்கிறது, கர்த்தர் அந்த ஆவியில துரத்துவார். உங்களுக்கு கண்ணெல்லாம் எரியுது, அதிக ஈட்டு, இந்த வெப்பமாகப்பட்டது உங்க உடம்பு அதிகமாக பத்தி உடம்பெல்லாம் எரியுது, உடம்பெல்லாம் வந்து பொறி பொறியா இருக்குது. கர்த்தர் எல்லாம் உங்க சரீரத்தில் இருக்கிற எல்லா காரியத்தையும் அவர் மாற்றுவார். அவருடைய ஆணிப்பட்ட காயம் அன்னைக்கு தோமா மத்தியில காட்டினாரு, இன்னைக்கு உன் முன்னால காட்ட மாட்டாரா? விசுவாசிக்காத தோமா மத்தியில கையை காட்டுவாரேனா விசுவாசிக்கிற நம்ம மத்தியில அவர் வர மாட்டாரா? நான் முடிக்க போறேன். நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. ஒரு 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 வரி மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சிடறேன். அதில் சொல்லுது, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காது. ரட்சகர் உட்கார்ந்துருங்களா. நேசர் என்னோட உண்டு, இனி எனக்கு தோல்வி இல்லை. ரட்சகர் என்னில் உண்டு, இனி எனக்கு வெக்கம் இல்லை. அவன் சொல்லுவோமா? எனக்கு எதிராக உருவாகும் ஆயுதம் ஒன்றும் வாய்க்காது.
கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தகப்பனே, இந்த ஆராதனையில் உண்மையாகவே எங்கள் மத்தியில் நீங்கள் வந்து இந்த இடத்துல மகிமைப்பட்டதுக்காக நன்றி. இந்த ஆராதனைக்கு வர மக்கள் வரக்கூடாதபடி என்னென்ன தடைகளை அந்த கருத்தினாவி துரதினத்தினாவி வான மண்டபத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகள் தடை செய்யுமோ அந்த தடையெல்லாம் கர்த்தர் உடைங்க. யார் யார் இந்த ஆராதனைக்குள்ளே வந்து பங்கு பெறணும்னு விரும்புகிறாங்களோ அவங்கள இந்த இடத்துல கொண்டு வந்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்திங்க. அதே போல் வந்திருக்கிறவங்களுக்குள்ளெல்லாம் கூட வசனத்தை கவனிக்கும் போது வீணான எண்ணங்களை கொண்டு வர ஆவிகளெல்லாம் கடிந்து கொள்ளுங்க. வசனம் தான் எங்களை ஆசீர்வதிக்கும். வசனத்தை கேட்க கேட்க தான் எங்களுக்குள்ளே நீங்கள் வருவீங்க. அது ஒரு சின்ன பிள்ளைகளும் பெரிய பிள்ளைகளும் உணர உதவி செய்யுங்க. ஒரு ஸ்கூல் படிப்பு ஸ்கூலுக்கு போகிறதுலையும் காலேஜுக்கு போகிறதுலையும் அங்கே கொடுக்குற பாடத்தை நாங்கள் கவனிச்சாதான் அதுக்கு அடுத்த கிளாஸ்க்குள்ளே நாங்கள் போக முடியும். அது போல் ஆவிக்குரிய காரியத்தில் கூட இன்னைக்கு பேச போகிறவங்களை முழுவதும் உங்கள் ரத்தத்துக்குள்ளே மூடுங்க. அவங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காதபடி போகட்டும். அவங்க சரீரத்துக்கு விரோதமாக அவங்க குடும்பத்துக்கு விரோதமாக எழும்புகிற தீய சக்திகளாம் இப்போது நரகத்தில் தூக்கி எறிங்க. வந்த ஒவ்வொருத்தரையும் கவனத்தை சிதறடிக்கிற ஆவி, ஒரு மனதை கெடுக்கிற ஆவி, செல்போனை பார்த்துக்கின்னு அப்போ பார்த்தா வசனத்தை கேட்குற பிள்ளைய கேட்டுன்னு செல்போனில் வந்து எந்தெந்த பிள்ளைகள் இந்த இடத்துல வந்து விளையாடி கொண்டு இருப்பாங்களோ அந்த பிள்ளைகளுக்குள்ள அந்த அசட்டை பண்ணுற ஆவிலாம் இயேசுவின் நாமத்தினால் நிர்மலமாக்கப்பட்டு எல்லா கனநித்திர ஆவி நிர்மலமாக்குங்க. களைப்பு, சோர்வு, அசதியை கொண்டு வந்து வெளியே அனுப்புகிற எல்லா அசுத்தாவி இந்த இடத்தை விட்டு வெளியே போகட்டப்பா. இப்படி நாம தொடர்ந்து மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் பிதா. பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 'நான் ரொம்ப பேசலை, கொஞ்சம் தான் எனக்கு நேரம் கொடுத்துருக்குறாங்க. அது கன்னட பிரசங்கம் உங்களுக்கு இருக்குது. பிரசங்கி 9ஆம் அதிகாரத்தில் உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் மரிப்பதை அறிவார்களே, மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள். இனி அவர்களுக்கு ஒரு பலனும் இல்லை. அவர்கள் பேர் முதலாய் மறைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் மரிப்பதே அறிவார்களே. ஆண்டவரே, உங்கள் ரத்தத்துக்குள்ளே எங்களை இந்த நேரத்தில் கூட ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். பலனுள்ளவனுக்கும் பலனற்றவனுக்கும் உதவி செய்வது உங்களுக்கு லேசான காரியம். உயிரோடு வாழ்கிற எங்களுக்கு உங்களோட உயிரை குறித்து நாங்கள் அதிகமாக என் தேவன் இந்த பூமியில் இருக்கும்போது எப்படி இந்த உயிர் தந்த வல்லமையை உங்களோட சீசர்களுக்கு நீ வெளிப்பட்டையோ அந்த உயிருள்ள வல்லமை எங்கள் மத்தியில் இந்த நேரத்தில் கூட வெளிப்பட வேண்டும்னு நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். உயிரோடு இருக்கிறவங்க தாங்கள் மரிப்பது என்ன செய்வாங்க? அறிவாங்க. இப்போ கடைசி நேரத்தில் சாகிறவங்களுக்கு க்ளீனாக தெரியும். தான் சாக போகிற நேரத்தில் என்ன செய்வாங்கம்மா, சில காரியத்தை இந்த இப்போ சிறைச்சாலையில் இருக்கிறவங்கள கேட்பாங்க, நீங்கள் உங்களுக்கு இந்த நாளில் டேட்டு கொடுத்துட்டாங்க, இப்போ சில நேரத்துக்குள்ளே உங்களை தூக்கு போட போகிறாங்க, உங்களுக்கு ஆசையாக இருக்கிற காரியத்தை சொல்லுங்கள், நீங்கள் விரும்புகிற காரியத்தை சொல்லுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க. அதே போல் இப்போ ஆஸ்பத்திரியில் இருக்கிறவங்களை எடுத்துக்கிட்டோன்னா அவங்க மூச்சு அப்படியே திணறின்னு இருக்கும். யாருன்னா பார்க்க போறியாம்மா, எதனா செய்ய போறியாம்மான்னு கேட்டுக்கின்னு இருப்பாங்க அந்த பக்கத்தில் இருக்கிறவங்க. அப்போ உயிராக இருக்கிறவங்களுக்கு மறிக்க போகிற காரியத்தை தெரியும். ஆனால் மரித்தவங்க ஒன்றும் அறியாங்க. இயேசு மரித்திருக்கிறாரு, அவர் அறியாத இருக்கிறாரா? அவர் உயிர் தந்த வல்லமை உங்களுக்கு என்னென்ன பிரச்சனையும் அவருக்கு தெரியும். அப்போ மனுஷனுக்கும் இயேசுக்கும் எவ்வளோ வித்தியாசம் பார். அவர் தெய்வம், அவர் மரித்தார் தான். ஆனாலும் இங்கே பைபிள் சொல்லுது, மரித்தவர்கள் இனி ஒன்றும் அறியார்கள். மரித்தவர்களும் மௌனத்தில் இருக்கிறவங்க கர்த்தரை என்ன செய்ய மாட்டாங்களாம்? துதிக்கவே மாட்டாங்களாம். அப்போ நீங்கள் யாருன்னா துதிக்காத இருப்பீங்கன்னா எந்த இடத்துல இருக்கிறீங்க நீங்களே மார்க் போட்டுங்க. இது வரைக்கும் நீங்கள் ஜெபிக்காத இருப்பீங்கன்னா, துதிக்காத இருப்பீங்கன்னா, யாரோட நீங்கள் சம்மந்தப்பட்டு இருக்கிறீங்கன்னு நீங்களே கேள்வி கேட்டுங்க. மரித்தவங்களும் மௌனத்தில் இருக்கிறவங்களும், இப்போ செத்து போன வீட்டில் நீ போனீங்கன்னா நீ ஜெபம் பண்ணுமான்னு சொன்னால் அவங்க ஜெபம் பண்ணுவாங்களா?
ஒரு வீட்டில் நீங்கள் இறந்துட்டு இருக்கிறாங்க, அவங்க வீட்டில் போனால் என்ன செய்வாங்க? அழுதுன்னு தான் இருப்பாங்க. ஆனால் சில பேர் நல்ல விசுவாசம் முழுங்க அவங்க ஜெபிப்பாங்க. ஆனால் மரித்தவன் மௌனத்தில் இருக்க மாட்டோம், கர்த்தரை துதிக்க மாட்டாங்க. அப்போ நம்ம இது வரைக்கும் கர்த்தரை துதிக்காத ஜபிப்பாத நீ இருப்பியானா எந்த இடத்துல இருக்கிற நம்ம யோசிக்கணும். அவள் உண்மையாகவே பாருங்க. அதே 3ஆம் வசனத்தை படிங்களா, பிரசங்கி 9:3. எல்லாருக்கும் ஒரே விதமாய் சம்பவிக்கிறது. சூரியனுக்கு கீழே நடக்கிறது எல்லாவற்றிலும் விசேஷித்த தீங்காம். ஆதலால் மனுபுத்திரனின் இருதயம் தீமையினால் நிறைந்திருக்கிறது. அவன் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவன் இருதயம் பைத்தியம் கொண்டிருக்கிறது. பின்பு அவன் செத்தவர்களிடத்தில் போகிறான். ஹல்லேலூயா. மனுபுத்திரனுடைய இருதயமோ தீமையினால நிறைந்து இருக்கிறது. அவர்களுக்கு உயிரோடு இருக்கிற நாள் அளவும் அவர்களுக்கு இறுதி என்ன இருக்குதா? ஹல்லேலூயா. நம்ம உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் பைத்திய பிடிச்சி தான் எங்கே தான் இருக்கணும்? நம்ம பைத்தியக்கார ஆஸ்பத்திரி கீழ்ப்பக்கத்தில் தான் இருக்கணும். அப்போ நான் பைபிள் சொல்லுது, நான் சொல்லலை. தீங்கு யாரோட இருதயத்தில் இருக்குமோ அவங்க உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் என்ன இருப்பாங்க? எப்படியா இருக்கிறாங்களா? அவங்க எப்படியா இருக்கிறாங்க? சொல்ல மாட்டீங்களா? பைபிளுக்கு எடுத்து சொல்லுங்கம்மா. தீங்கு ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கமானா அவங்க உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் என்ன இருக்குது அவங்களுக்குள்ள? அப்போ நம்ம நம்மளுக்குள்ள தேவையில்லாத கெட்ட எண்ணம், கெட்ட சிந்தனை, பத்துக்களை பார்க்கும்போது உனக்கு வேறு மாதிரியாக எண்ணெல்லாம் வருதுன்னா நீ யார்? நீ கர்த்தருடைய பிள்ளையா ஒரு ரத்தத்தினால கழுவப்பட்டினா ஒருத்தங்களை பார்க்கும் போதே உனக்கு என்ன வரக்கூடாது? பொறாமை வரக்கூடாது. அவங்க என்ன ட்ரெஸ்ஸு போட்டுன்னு இருக்கட்டும், அவங்க எவ்வளோ நகைப்பட்டு இருக்கட்டும், எவ்வளோ பெரிய பங்களாவில் கூட இருக்கட்டும், உனக்கு என்னவா இருக்கணும்? ஆண்டவரே அவங்க நல்லா இருக்கட்டும்பா, ஆண்டவரே அவங்கள ஆசீர்வதிங்கப்பா. இப்போ நாங்கள் எவ்வளோ வீடு விசிட்டிங் போகிறோம், பெரிய தொழில் அதிபதிகளையும் பார்க்குறோம், நம்ம ஏழைப்பட்டவங்களையும் நல்ல பெரிய பெரிய வீட்டில் இந்த பெரிய மழை வந்துச்சு பாருங்கள். பெரிய தொழில் அதிபதி 6 பெட்டு ஒரே ரூம்லேயே போட்டு வச்சுக்கிறாரு. எங்களை அந்த மழைக்கு எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்துடுங்க, நான் நியூஸில் பார்த்த பர்சுவாகத்தில் நிறைய மழையா, நீங்கள் வந்துருங்கன்னாரு. அவர் சொல்லிட்டாருன்னு ஐயோ அவங்க வீடு தான் பெரிய வீடுக்குது, பெரிய பெட்டுக்குது, போயிட முடியுமா? நம்மளுக்கு என்ன செய்யக்கூடாது? எவ்வளோ தான் நம்ம பார்த்தாலும் நம்ம தேவ பிள்ளைகளாக இருக்கிறதுனால நீ உயிரோடு இருக்கிற, நீ உயிர் உள்ள தெய்வத்தை வணங்குற, உயிர் உள்ள ஒரு மத்தியில் வெளிப்படுகிறாரு. தீங்கு என்ன செய்யக்கூடாது? இந்த இருதயத்தில் தங்க விடக்கூடாது. ஹல்லேலூயா. அந்த வசனத்தை மீண்டும் படிங்களா. எல்லாருக்கும் ஒரே விதமா சம்பவிக்கிறது. சூரியனுக்கு கீழே நடக்கிற எல்லாவற்றிலும் விசேஷித்த தீங்காம். ஆதலால் மனுபுத்திரனின் இருதயம் தீமையினால் நிறைந்திருக்கிறது. அவர்கள் உயிரோடு இருக்கும் நாளளவும் அவர்களுடைய இருதயம் பைத்தியம் கொண்டிருக்கிறது. பின்பு என்ன பண்ணிக்கிறாங்க? எங்கே போகிறாங்க? அவங்க செத்தவர் இடத்துல போகிறாங்க. நம்ம சாக தான் போகிறோம். இந்த தொண்டை ஒரு நாளைக்கு எங்களுக்கு ஆரம்பத்தில் ரட்சிக்கப்பட்ட அப்போ வாயை திறக்காத அப்படியே எல்லாரையும் இப்படி பார்த்துன்னு இருப்போம். நாங்கள் ரட்சிக்கப்பட்டப்போ அப்போ அந்த பாஸ்டர் சொல்லுவாங்க, ஒரு நாள் இந்த தொண்டை என்ன செய்ய போகுது? புழு தான் சாப்பிட போகுது. ஏன் நீங்கள் வாயை திறக்காத இருக்கிறீங்க? இன்றைக்கி வாயை திறந்து நீங்கள் கர்த்தரை துதிக்கும் போது தான் இந்த தொண்டை இன்றைக்கி நீ செலவு பண்ணிட்டேன்னா நாளைக்கு அது புழு சாப்பிட்றது எப்படி இருக்குதோ, ஆனால் கர்த்தருக்கு யூஸ் பண்ணுறல்ல அப்படி சொல்லி கொடுத்தோம். அந்த நாள்லேருந்து அதே மாதிரி அதை நாங்கள் தொண்டை கத்தி கத்தி கர்த்தரை பாடுவோம். அப்புறம் இன்னொன்று என்ன சொல்லி கொடுத்தோன்னா, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுடக்கூடாதுன்னு. மண்ணுன்னா யார்? நம்ம தான். மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுறக்கூடாதுன்னு அந்த வாலிப வயசில் சொல்லி கொடுத்ததுனால தான் எங்கள் ஐக்கியத்தில் இருக்கிறவங்களாம் நிறைய வாலிப அண்ணனுங்க தான், நிறைய அக்காங்க தான் இருந்தாங்க. ஆனாலும் அந்த வார்த்தையாகப்பட்டு என்ன செய்யலை, எந்த மண்ணையை பார்த்து ஆசைப்படவே இல்லை. காரணம் என்ன? மண்ணான மனசு ஒரு நாளைக்கு மண்ணுக்கு போவான். ஆனால் பொன்னான தெய்வத்துக்கு நீ பரிசுத்தமாக வாய்ந்தனா நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த ஆத்துமாகுது பற்றியா, ஒரு நாளைக்கு கர்த்தர்கிட்ட போய் நிற்கும் போது நியாய தீர்ப்பில் நம்மளை நிற்கவே விட மாட்டார். ஹல்லேலூயா. அவன் உண்மையாகவே தீங்கு நீ உயிரோடு இருந்து நீ தேவனுக்கு ஒரு பரிசுத்தமாக வாழ்வியானா உனக்குள்ளே பைத்தியம் இருக்காது, பண ஆசை இருக்காது,
ஃபஸ்ட்டு பண ஆசை இருக்காது. அண்ணனே எவ்வளோ கடித்தாலும் போதுன்னு வாழ்வோம். ஒரு பாப்பா கிட்ட போய் நாங்கள் பேசுகிறோம், அவங்க வீட்டுக்காரர் அங்கேருந்து சொல்லினே இருக்கிறாரு, ஃபுல்லாக அதுக்கு பண ஆசை தான், ஃபுல்லாக பண ஆசை தானே. ஒரு 4 பேர்கிட்ட, ஒரு பாப்பா கிட்ட 4 பேர் பேசுகிறோம், ஆனாலும் அது சிந்தனை எங்கேயே ஓடுது, எங்கேயே பறக்குது. பாரு, இன்றைக்கி வர நாங்கள் அவங்க சர்ச்சுக்கு வரவே இல்லை. ஏன் வர முடியல? எப்படியாவது அவங்க வயசு ஒரு 31 வயசு தான் ஆகுது, இதுக்குள்ளேயே பெரிய பங்களா வாங்கிடணும், பெரிய நிறைய நிலநீர் வாங்கிடணும். என்ன மனசு நீ கண்ணை முட்டா என்னத்தை வர போகிறோம்? நம்ம வருமானத்தை மிஞ்சி யோசிக்கக்கூடாது. நம்மளுக்கு வருமானம் எவ்வளோ இருக்குது அதை ஃபஸ்ட்டு யோசிக்கணும். ஒரு வீடு வாங்குறேன்னா உன் வருமானம் எவ்வளோ இருக்குது? ஒரு நிலம் வாங்க போகிறேன்னா உனக்கு வருமானம் இருக்குதா? அதுக்கு மிஞ்சி நம்ம என்ன செய்யக்கூடாது, கடன் வாங்கியாவது அவங்க வீடு வாங்கிட்டாங்களே நானும் வீடு வாங்கணும். இதெல்லாம் சில காரியங்கள், தீங்கான காரியங்களை யோசிக்க நம்மளுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும்? நீங்கள் சொல்லுங்களா, என்ன வந்துடும்? என்ன நீங்கள் பைபிளில் இருக்கிறத சொல்லுங்களாம்மா, பைத்தியம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் வர மாட்டான்னு சொல்ல முடியாது. உக்காந்து நீ கொஞ்ச நேரம் அந்த எதிர் வீட்டாக்கா மட்டும் நீ யோசிச்சுப்பார். அவங்க வீட்டில் எவ்வளோ இப்போதாம்மா வந்தால் கல்யாணம் பண்ணினாவா, இவ்வளோ சீத்துல, அவ்வளோ பெரிய வீடு, அவ்வளோ பெரிய காரு, அவ்வளோ நகை போட்டுனுக்கிறா, இப்படி வாழ்கிறாங்க. நான் கல்யாணம் இத்தனை வருஷம் ஆகுது, என்னால் ஒன்றையே சேர்க்க முடியலையே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சாலுமே அடுத்த வாட்டி நீ எங்கே போனோன்னா கீழ்ப்பாக்கம் 200 நம்பர், அந்த இடத்துல தான் நம்ம இப்போ மாத்திரை ரயிலில் நிற்கணும். ஹல்லேலூயா. அவன் உண்மையாகவே நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க அந்த தீங்குக்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் உயிர் தந்த வல்லமை இன்னைக்கு வெளிப்படுது. ஏன்னு கேட்டீங்கன்னா, சீசர்கள் எல்லாம் அவர் செத்துட்டாருன்னு சொல்லித்தான் வலையை எடுத்துன்னு போயிட்டாங்க. செத்துட்டாருன்னு சொல்லிட்டு நம்ம இதோட அவர் இறந்துட்டாரு, இதுக்கு மேட்டு ஒன்றையும் செய்ய முடியாது, ஃபஸ்ட்டு உள்ளே இருக்கிறாங்க, பயந்து நிற்கிறாங்க. அப்புறம் போய் எப்போதும் போல் அவங்க தொழிலை ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அந்த இடத்துக்கு அவர் இயேசு தேடி போனார். ஹல்லேலூயா. அப்போ உண்மையாகவே ஃபஸ்ட்டு நம்மளுக்குள்ளே பைத்தியம் பிடிக்கூடாதுன்னா, தேவையில்லாத சிந்தனை உனக்குள்ளே வரக்கூடாதுன்னா, ஒரு மனுஷன் உன்னை ஆளுகை செய்யக்கூடாதுன்னா, முதலாவது தீங்குக்கு நீ இடம் கொடுக்கக்கூடாது. இந்த இருதயத்துக்குள்ள சின்ன இருதயம், சின்னோடு இருதயம் பார்த்துக்கிறீங்களா? யாருன்னா உங்கள் இருதயத்தை எதனா பார்த்துக்கிறீங்களா? இல்லை, சின்னோண்டு ஒரு இருதயம் தான். அந்த இருதயத்தில் இயேசுக்கு மட்டும் இடம் கொடுத்துப்பாரு. உனக்கு என்ன செய்யணுமோ அவர் செய்வார். ஹல்லேலூயா. யார் யார் அதை பார்த்துருக்கிறீங்க? நம்மளுக்கு எந்தெந்த நேரத்தில் எது தேவை எல்லாத்தையும் அவர் தருவார். நீ உங்கள் பிள்ளைங்கள் கூட யாருன்னா 2 பிள்ளைங்க வச்சுருக்குறோங்க, 3 பிள்ளைங்களை வச்சுருக்குறோங்க, எப்படின்னா 1 லட்சம் போட்டு வச்சுட்டா ஒரு 3 வருஷம், ஒரு 5 வருஷம், ஒரு 14 வருஷம். ஏன் அவர் இருக்கிறாரு? யார் யார் அவர் இருக்கிறார் நம்புறீங்க? அவர் இருக்கிறார் நம்புறீங்களா? நம்மளுக்கு பைத்தியம் வரத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. வீட்டில் பண பிரச்சனை வரவே கூடாது. இன்றைக்கி என்ன பண்ணுறது, நாளைக்கு என்ன பண்ணுறது, நான் 2 பிள்ளைங்களை வச்சுன்னுக்கிறேன், இனி இந்தமாரி நான் 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுத்துட்டா நான் எப்படி நீ குடும்பத்தை நடத்துறது, இந்த மாதம் எப்படி நான் வாடகை நடத்துறது? இதுமாதிரி பிரச்சனை யார் யார் வீட்டில் நடக்குது? ஆனால் சொல்ல மாட்டாங்க. வீட்டில் பார்த்தா தானே தெரியும், சொல்ல மாட்டாங்க. பாரு, எல்லாரும் அப்படியே மௌன சாமியார் மாரி எல்லாம் உட்காந்துக்கிறாங்க. ஆனால் ஆண்களுக்கு தெரியும் இந்த பணம் கொடுக்கலாம் என்ன பிரச்சனை நடக்குது. அவன் உண்மையாகவே நம்ம ஏசப்பா பிள்ளைங்க என்ன செய்யக்கூடாது, தீங்குக்கு என்ன செய்யக்கூடாது. ஃபஸ்ட்டு சூரியன் கீழே நடக்கும் ஒரு நாளும் எல்லா காரியமும் நடந்துன்னு தான் இருக்கும். ஒரு நாள் எல்லாம் போகிற இடத்துல இன்றைக்கி இறந்து போகிற கல்லறைக்கு போகிறாங்க, அதே இடத்துக்கு தான் எல்லோரும் போகிறோம். ஆனாலும் எப்படி வாழ்ந்துட்டு போகிறேன்னு தான் பிரசங்க இந்த மாழியான உலகத்தை குறித்து அவர் பேசுகிறார். அவர் பேசுன ஒரு சாதாரணவர் இல்லை. 1000 மனைவி அவருக்கு, ஒரு மனைவி இல்லை, 1000 மனைவியை அவரும் கல்யாணம் பண்ணி பார்வன் குமார்த்தி அந்த தேசத்தில் இந்த தேசத்தில் போய் கல்யாணம் பண்ணி பார்த்தாரு. பார்த்துட்டு எல்லாத்தையும் பார்த்து சொல்லிட்டாரு, எல்லாம் மாய. யாரு? எல்லாம் மாயம்மா, நான் எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டேன், ஆனால் ஒன்று கூட நிஜத்தாரு நான் கண்டே பிடிக்கல, எனக்கு பைத்தியம் தான் வந்துச்சு. அவர் தான் இந்த கதையை சொல்கிறாரு. 1000 மனைவி வச்சு தங்கத்திலேயே எல்லாத்தையும் கட்டாரத்தெல்லாம் கட்டி பார்த்தாரு. அவரு தான் சொல்கிறாரு, எல்லாம் மாய, ஒரு நாள் போகிற இடத்துல தான் போகிறோம், ஆனால் தீங்கு வந்துச்சுன்னா நீ பைத்தியம் பிடிச்சிருந்தா அலைவ அப்படி சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு போகிறார். ஃபஸ்ட்டு தீங்கு உங்கள் இருதயத்தில் வராத இந்த உயிர் தெரிந்த வல்லமை நீ இப்பயே பார்ப்பேன், உங்கள் வீட்டிலையே பார்ப்பேன்.
உங்கள் நிஜத்தில் பார்ப்பேன். இயேசு எப்படி உயிரோடு இருக்கிறான்னு இன்றைக்கே பார்ப்பேன். ஹல்லேலூயா. அப்போ நம்ம மற்றவங்களை பார்த்து என்ன செய்யக்கூடாது? 100 சவரம். ஒரு சகோதரி வந்து என்கிட்ட சொன்னாங்க, என் பொண்ணுக்கு 45 சவரம் போட்டேன், என் அக்கா 100 சவரம் நகை வச்சுருக்காங்க. இப்படிலாம் அவங்க எல்லா கதையும் என்கிட்ட ரிஸ்ட்டை போட சொன்னாங்க. நான் அப்படியே இருந்தேன், கம்முன்னு இருந்தேன். ஏன் நம்மக்கிட்ட இந்த ரிஸ்ட்டெல்லாம் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அது அப்புறம் சில நேரத்துக்கு கொஞ்ச நேரம் கழித்து நான் என்னம்மா பண்ண முடியும் அப்படி சொல்லிட்டு அந்த கதையை சிம்பிளான கதையை நான் மாற்றி அதை விட்டுட்டேன். அப்போ அவங்க எவ்வளோ பணம் வச்சுருக்கிட்டேன் பாரா, எவ்வளோ வீடு வச்சுருக்கிட்டேன் பாரு, எவ்வளோ இது பண்ணிட்டோம், அவங்க மறிக்காத இருப்பாங்களா? நீ நினச்சி பாருங்க. இந்த நைட்டில் ஒருத்தர் சொல்கிறான், எல்லாத்தையும் கட்டிட்டு அந்த களஞ்சிலாம் நிறைய நிரம்பிச்சுன்னு கட்டிட்டு சொல்கிறான். ஆத்துமாவை பார்த்து பேசுகிறான், என் ஆத்துமா நீ என்ன செய், மகிழ்ந்து கலிகூறு, நான் உனக்காக நிறைய சேர்த்து வச்சுக்கிறேன். யாருக்காகவா? ஆத்துமாவை பார்த்து சொல்கிறான். அவன் சொல்லின்னு இருக்கும்போது வானத்துலேருந்து ஒரு சத்தம் வருது, மதிக்கேடனே இன்னைக்கு நைட்டு நீ செத்தா எங்கே போவா? அப்போ உண்மையாக அதனால தான் ஊசி காதல ஒட்டாகம் கூட பூந்துறமா. பணக்காரன் என்ன செய்ய முடியாது பரலோக ராயத்தில். ஆனால் நிறைய பணக்காரங்க இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டாங்க. அதனால் ஆண்டவர் சொன்ன அந்த காரியத்துக்கு ஆப்போசிட்டாக நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அப்போ உண்மையாகவே ஆண்டவருடைய பிள்ளைங்க நம்ம என்ன செய்யக்கூடாது? தீங்கு வந்து சும்மா வந்துடாது. நம்ம மற்ற மேலே பொறாமப்படாத, எரிச்சல் அடையாத. சில பேர் கோவம் வரம்பார், சில பேருக்கு நிறைய பேர் கோவம் வரும். ஒருத்தருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு கல்யாணம் ஆகலாம் கோவம் வரும். ஒருத்தருக்கு நல்லா வீடு கட்டிட்டா இவங்களுக்கு கோவம் வரும். வீடு கட்டினவங்க அத்தாடு உடம்பு முடியாது படுத்துக்குவாங்க. வீடு கட்டினாங்க பற்றியா, இவங்க படுற எரிச்சலுக்கு கோவம். அந்த இதுவு அன்றைக்கி வீடு கட்டினவங்க அந்த வீடை திறந்தாங்க பாரு, அன்றைக்கே படுக்கடி ஆகிடுவாங்க. காரணம் என்ன? அவ்வளோ வயிற்றெரிச்சல், அவ்வளோ எரிச்சல். பாவம், அவங்க கஷ்டப்பட்டு அவங்க கையில் ஒரு பணம் கடிச்சு அதை சேகரித்து ஒரு வீடு கட்டினா அவ்வளோ சுற்றுவாங்க. அப்போ உண்மையாகவே இன்னைக்கு இந்த இப்படிப்பட்ட உலகத்தில் வாயிற நம்மளுக்குள்ளே என்ன இருக்கக்கூடாது? இயேசு உயிரோடு இருக்கிறாரு. உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நம்ம பைத்தியம் முடிச்சுன்னு இருக்கக்கூடாது. வீடு இல்லை, கார் இல்லை, நகை இல்லை, பணம் இல்லை, இதெல்லாம் அப்படி சொல்லினே இருக்கிறவங்க யாருன்னா இன்றைக்கே நீங்கள் அதை மார்க் போட்டுக்கலாம். நீயா இருந்தாலும் நினச்சி பாரு, நீ என்னென்ன சொல்லி நிற்கிற, வீட்டில் என்னென்ன பேசி நிற்கிற, ஏதோ நினச்சி நிற்கிற, நம்மளுக்குள்ளே பைத்தியம் இருக்குதுன்னு நினச்சிக்கோ. அப்போ உண்மையாக ஃபஸ்ட்டு இப்படிப்பட்ட காரியத்திலேருந்து விலக்கி கத்த நம்மளை காக்கத்தக்கதாக ஒரு விஷயம் கூட கண்களை மூடுங்களா. நம்ம இருதயத்துக்குள்ளார தீங்கான காரியங்களை பைபிள் சொல்லுது. 101 சங்கீதத்தில் 3 வசனத்தில், தீங்கானதை என் கண்ணு முன்னே வைக்க மாட்டேன். ஹல்லேலூயா. அப்போ தீங்கானது எதுவாக இருந்தாலும், பெரிய ஆஸ்தியாக அவங்க வாழ்ந்தா கூட நீ பார்த்து இச்சிக்கவே தேவையில்ல. உன்னோட பெரிய ஆஸ்தி உள்ள தெய்வம் பக்கத்தில் இருக்கிற, நீ விரும்பி அவர் இடத்துல உனக்கு ஆசையாக இருக்குதா, இது வேணும் ஆண்டவர்னு ஆசையாக இருக்குதா, கேளு. அதுக்குன்னு நம்ம வம்பு பண்ணி வாங்க தேவையில்ல. அவர் தர நேரத்தில் அவர் தருவார். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் எனக்குள்ளே இருக்கிற பைத்தியம் நீ வீட்டிலே உட்காந்து எதாவது பெணாத்துற, அதெல்லாம் அறிக்கை செய். ஏதாவது குறித்து உனக்கு யோசிக்கிற, கையில் ஒரு 50,000 எப்பயுமே இருக்கணும், கையில் ஒரு 500 ரூபானா இருக்கணும், இல்லை கையில் ஒரு 1000 ரூபானா இருக்கணும். பணம் இல்லைன்னா அப்படியே அன்றைக்கி ஃபுல்லாக உனக்கு எப்படி டென்ஷன் ஆகுது, எவ்வளோ கோபம் ஆகுது, எவ்வளோ எரிச்சல் ஆகுது. அதிக ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு தான் இது நிறைய இந்த காரியத்தில் அதிகமாக ஈடுபடுவாங்க. ஏன்னா அவங்க தான் குடும்பத்தை நிறைய செய்கிறதுனால பெண்களுக்குள்ளே இது ஆட்டோமேட்டிக்காக பெணாத்துற காரியம் கூட வந்துடும். இது இல்லை அது இல்லை, அவர் கண்டுக்கவே மாட்டார், அவர் எது அவர் காதலே வாங்க மாட்டாரு. அப்படி பெண்களுக்குள்ளே தான் இந்த காரியம் அதிகமாக வரும். அது ஒரு விஷயம் கூட, இயேசுவின் ரத்தத்தை ஆண்டவரை எங்களை ஒப்பு கொடுக்குறோன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். இயேசுவின் ரத்தத்துக்குள்ளே எங்களை ஒப்பு கொடுக்குறோம்பா. இயேசுவை நாங்கள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் எங்களுக்கு பைத்தியம் இருக்கக்கூடாதுப்பா. நாங்கள் பைத்தியம் பிடிச்சுன்னு இருக்கக்கூடாது. நாங்கள் எங்கள் இறுதியை பைத்தியத்தினால் நிறைஞ்சு இருக்கக்கூடாது. தீங்கு எங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது. இயேசுவின் நாமத்தினால இந்த நேரத்தில் அந்த அசுத்தாவி எங்களுக்கு நிர்மூலமாக்குங்கப்பா. ஒருவனை தாய்த்து உயர்த்த உங்களால் கூட ராஜா, உங்களால் முடியும் சாமி. எங்களை இப்படியே வச்சு எங்களோட இருக்கிற கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் பார்த்து இப்படியே நாங்கள் வேதனைப்பட்டு எங்களை விடுற தெய்வம் இல்லை. எல்லாத்தையும் மாற்றி தலைகீழ ஒரு நொடிலையும் நீ மாற்றிடுவீங்கப்பா. எந்தெந்த பிரச்சனை நாங்கள் கடந்து போகிறோமோ அதை அத்தனையும் மாற்றி தீர்க்க உன் வல்லமினால் முடியும் சாமி. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, நீ இன்னைக்கு அருகே சென்றீங்க. எப்படின்னா ஒரு நகை பண்டை போட்டுருவோம், எப்படின்னா ஒரு இந்த தீபாவளி பண்டை போட்டுருவோம் அப்படி சொல்லி நீ யோசிச்சுன்னா இருந்தீங்க.
நீங்கள் கிறிஸ்தவங்களே கிடையாது. ஹல்லேலூயா. ஒரு அண்ணன் கூட பாருங்கள், நல்ல கிறிஸ்டின் குடும்பம், நல்ல அண்ணன். அவங்க காரை விட்டு இறங்கி வரும்போது கூட அந்த பூமி கூட வலிக்காது. அப்படியே பையாக அவங்க தங்கச்சி வீட்டுக்கு வருவாங்க. எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்படி ஆண்டவருடைய பிள்ளைங்க இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி. இது போல் ஒரு பண்டு போட்டாங்க. இது போட்டதுனால அந்த பண்டு பணத்தை எடுத்து போய் வேறு விதத்தில் எங்கேயோ போட்டு இருக்கிறாங்க. நிறைய வாரம் அப்படி லேசைனாவே சொல்கிறாங்க, அது போல் போட்டு இருக்கிறாங்க. ஆனால் போட்டு அது அதில் அவருக்கு தோத்துட்டுக்கிறார். இப்போ பண்டு போட்டவங்க எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க, இவ்வளோ 1 ரூபா 2 ரூபாய் இல்லையா, 85 கோடியாம். அந்த கோடி அவர் எப்படி எந்த நாளில் கொடுத்து அவரால் தீர்க்க முடியும்? அவங்க வீட்டை சுற்றி அந்த 5 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் எல்லாம் சுற்றி சூழ்ந்துட்டாங்க. அந்த லோத்து குடும்பத்தில் சூழ்ந்த மாதிரி சூழ்ந்துட்டாங்க. அந்த சூழ்ந்து நாங்கள் பேசின்னு இருக்கும் போதே அந்த அண்ணன் என்ன பார்த்துட்டாருன்னா, இந்த ஜனங்கிட்ட நம்ம மீட்கவே முடியாது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாத கடந்த ஒரு 2-3 மாதத்துக்கு முன்பாக தான் போய் அப்படியே தூக்க மாட்டேங்கினார். எங்கள் வீட்டு கீழே தாங்கிறாங்க. அப்படியே போய் உள்ளே போய் தூக்க மாட்டேங்கினார். அவர் உள்ள தூக்கில் தொங்குறாங்க. வெளியே ஜனங்களாம் பணம் கேட்டுனுக்கிறாங்க. அவங்க மனைவி பார்த்தாங்க, இவர் இறந்துட்டார், இதுக்கு மேலே என்ன தான் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரே பொண்ணு அவங்க வீட்டுக்குன்னு வெளியூருக்கா தூரமாக எங்கேயோ போயிட்டாங்க வீட்டை விட்டு. இப்போ அவங்க தங்கச்சி மாட்டிக்கினாங்க, அவங்க தங்கச்சியோட மாமியார் மாட்டிக்கினாங்க. இப்போ அவங்களெல்லாம் இப்போ நீங்கள் எங்களுக்கு பணம் கொடுத்து தான் செத்துட மாட்டேன், அந்த கடன் மறைஞ்சிடும். ஆனால் கடன் வாங்கினா கடன் கொடுத்து தானே ஆகணும். அப்போ இன்றைக்கி கடங்காரர்களோட தொல்லை அந்த வீட்டை அப்படியே சூழ்ந்து இருக்குது. நான் எவ்வளோ நாள் அந்த அம்மாவுக்கு ரட்சிப்பு சொன்னேன். அந்த அம்மா சொல்லும் போதெல்லாம் சொல்லுவாங்க, எங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை, ஆண்டவர் எங்களை நல்லா தான் வச்சுன்னுக்கிறாரு, நல்லா தான் வச்சுன்னுக்கிறாரு. இப்போ அவங்க சர்ச்சுக்கு வரேன்றாங்க. அப்போ உண்மையாகவே இப்போ சர்ச்சுக்கு வரேன்றாங்க. ஆனாலும் சர்ச்சுக்குள்ளே வந்தால் பயம் வருது. சர்ச்சில் வந்தால் விட அவங்களுக்கு கடங்கார் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. அப்போ உண்மையாகவே நம்ம ஆண்டோடைய பிள்ளைங்க இந்த பண்டு அந்த பண்டு இப்படி போட்டால் இவ்வளோ பணம் வந்துடும், இந்த பணத்தை எடுத்து போய் இவங்க கையில் கொடுத்துட்டா இவ்வளோ பணம் வந்துடும், இந்த தந்திரமான சந்துவையெல்லாம் அப்படி பணத்தை கொடுத்து யோசிப்போன்னா நீங்கள் ஆண்டோடைய பிள்ளைங்களே இல்லை. உண்மையாக சொல்கிறோம். நாங்கள் ஒரு வீடு வாடகை போனோம். அந்த வீட்டில் வந்து எங்கள் கிட்ட கையில் கொடுத்தாங்க, ஏசு பண்டுன்னு கொடுத்தாங்க. என்னையும் ஒரு கார்டு போடுனாங்க. அதை வாங்கி செபிக்கவே எங்களுக்கு பிடிக்கல. எங்களையும் ஒரு கார்டு போனால் நாங்கள் போட முடியுமா? இந்த வேலையெல்லாம் எங்களுக்கு வேணும். ஏசு பேரில் தான் ஏசு பண்டுன்னு நாங்கள் சொன்னோம். இந்த அந்த கார்டை வாங்கணும், ஏசு நாமத்தை அந்த கார்டை சபிக்கிறோன்னு. ஹல்லேலூயா. ஏன்னா மற்றவங்க பண்டு போட்டு அதை இது பண்ணி நம்மளுக்கு அந்த கார்டை அத்தோட அவங்க 2வது அதுமாரி இதுக்கு போகல, அதோட அதில் அவங்களுக்கு இதுவாகிடுச்சு. அப்போ உண்மையாகவே நீங்கள் ஆண்டோட பிள்ளைங்க பண விஷயத்தில் கூட ஓரளவுக்கு நம்மளை ஆண்டவர் உயர்த்திட்டாரா, ஒரு தொழிலை ஒன்று வச்சுக்கின்னு அதில் நம்ம ரன் பண்ண போன கோசம் மீதி அப்படி போட்டால் இப்படி போட்டான்னு வாங்கிடலான்னு யோசிக்காதீங்க. சில நாட்கள் அது போச்சுன்னா அந்த பணமே நம்மளை பைத்தியக்காரனாக மாற்றிடும். அவள் ஃபஸ்ட்டு நம்ம தீங்கு வராதபடி காத்துக்கணும். 2வது அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிங்களா? 40 நாளளவு அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடைய பேசி அநேக தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். ஹல்லேலூயா. லாஸ்ட் வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். தம்மை உயிரோடு இருக்கிறத காண்பித்தார். காண்பித்து 5ஆம் வசனத்தில் சொல்றாரு, ஆகையினால் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவினுடைய வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்க. ஆமென். ஃபஸ்ட்டு தீங்கு இருதயத்தில் வரமானா பைத்தியம் பிடிக்கும். 2வது அவருடைய உயிர் தந்த வல்லமையை காண்பித்த ஒரே நோக்கம் வாக்கு தத்துவம் நிறைவேற காத்திருக்கணுமா. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு மாதமும் வாக்கு தத்துவம் தராரு ஆண்டவர். நேற்று கூட நாங்கள் முந்தா நாள் அமாவாசை மீட்டிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனோடனே கர்த்தர் ஒரு வார்த்தை கொடுத்தாரு. என்ன வார்த்தை கொடுத்தாருன்னா, ஆராய முடியாத பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத அதிசயத்தை நான் உங்களுக்காக செய்வேன்.
ஹல்லேலூயா. அந்த கூட்டத்தை முடிச்சுட்டு போன உடனே இதை நடத்தின இல்லை, இது என்னப்பா கேள்வி, என்ன காரியம் அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் பேசினாரு, ஆராய முடியாத பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத அதிசயத்தை நான் உங்களுக்கு செய்வேன்ட்டு. அப்போ அவர் உயிரோடு இருந்து தன்னை ஏன் காமிச்சு அந்த சீசர்கிட்ட போய் என் கையை பாருங்க, என் காலை பாருங்க, விழாவை பாருங்கன்னு ஏன் அவர் காமிச்சிச்சாருன்னா, அந்த தோமான்றவர் அவரோட கை அந்த ஓட்டக்குள்ள நான் கை விட்டாதான் நான் என்ன செய்வேன், விரலை விட்டு நான் பார்த்தா தான் விசுவாசிப்பேன்னு தோமா சொல்லிட்டு அவர் செத்தவங்க இடத்தெல்லாம் போய் தேட போயிட்டார். அந்த தோமா குறித்து வேறு பைபிளில் எழுதப்பட்டிருக்குது. ஊரெல்லாம் தேட போயிட்டு எங்கெங்கே பாடி செத்துருக்குதோ அந்த இடத்துல தேட போயிட்டாராம். தேட போகிற நேரத்தில் தான் சீசர்கிட்ட ஏசப்பா வரத்து காமிப்பார். தோமாவுக்கு மட்டும் தெம்பட மாட்டார். ஏன்னா தோமாவுக்கு ஏன் தெம்படலைன்னா, தோமாக்குள்ளே தானே அவிசுவாசங்குது. அந்த அவிசுவாசமாக இருக்கிறவங்கிட்ட தான் இன்னும் யார் இருப்பான்னா சாத்தான் இருப்பான். அவர் எங்கே போய் தேடினா, உயிரோடு இருக்கிற இயேசுவை தேடாத செத்தவங்க இடத்துல அங்கே பாடி இருக்குதா, பாடி இருக்குதா, அங்கே இருக்குதா, இங்கே இருக்குதான்னு ஊரெல்லாம் ஆனால் ரொம்ப பிரயாசப்பட்டு இருக்கிறார். நிறைய காசு செலவு பண்ணி நிறைய தூரம் நடந்து போய் தோமா மாட்டை தான் அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறாரு. ஆனால் தோமாவுக்கு ரொம்ப நாளாக ஆண்டவர் வெளிப்படாது ஒரு நாள் வெளிப்பட்டு சொல்கிறாரு, தோமா நீ விசுவாசிகள காணாத விசுவாசிகளாம் பாக்கிவானன்று. யார் அவங்கள பாக்கிவானு? நீ நானும் தான். அன்றைக்கி அவர் பார்த்து விசுவாசிக்காதங்களோ விசுவாசத்துங்களை காட்டிலும் இன்றைக்கி அவர் இருக்கிறாருன்னு சொன்னது மட்டும் தான் நம்ம கேள்விப்பட்டுக்கிறோம். இங்கே யாருன்னா இங்கே சிலுவைகள் எதனா இருக்குதா? இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பார்த்துக்கினே என்னை விசுவாசிக்கலையே, என்னை பார்க்காத விசுவாசிக்கிறவங்க பாக்கியவான்னு சொல்லி வாழ்த்துறாரு. அப்போ அவர் உயிரோடு இருக்கிறத ஏன் காமிச்சிச்சாருன்னா, வாக்கு தத்துவம் நிறைவேற்ற நீங்கள் காத்துருங்கன்னு சொல்கிறார். அதனால தான் அவங்க எல்லாம் பார்த்தாங்க. 120 பேர் அவங்கவுங்க வீட்டுக்கே போகல. அவங்கவுங்க வீட்டுக்கு போகாத அந்த மலையிலேருந்து அப்படியே மலை மேலே தான் ஒரு வானத்துக்கு போய் எடுத்துக்கொள்ளப்படுற 40ஆவது நாள் தான் இதை சொல்கிறார். 40 நாள் அது வரைக்கும் மீன் பிடிக்கிற இடத்துக்கு போனார். அவங்கவுங்க வீட்டுக்குள்ளே போனார். எங்கெங்கே இருக்கிறாங்களோ அந்தந்த இடத்துல போய் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறா, பேதுரு ரெடி பண்ணிடுறாரு. பேதுரு தான் என்ன செய்றாரு, நீ தான் எழுந்து இப்படி பிரசங்கம் பண்ணோம், இவங்களுக்கெல்லாம் நீ தான் சொல்லணும்னு, நீ என் மேலே அன்பாக இருக்கிறாயா, என் மேலே நீ என்ன நேசிக்கிறாயா அப்படின்னு பேதுரு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுறாரு. அதுக்கெல்லாம் தனிப்பட்ட விதத்தில் தோமாவை பார்க்குறாரு. ஒரு சீசரில் தனிப்பட்ட விதத்தில் அவர் எப்படி இந்த பூமியில் பயங்கிருப்பான்னு தெரியல. அவங்கவுங்க விரும்புகிற மாதிரி கர்த்தர் வெளிப்பட்டுக்கிறாரு. அப்போ பாருங்க, இவங்க கிட்ட சொல்கிறாரு, வாக்கு தத்துவம் நிறைவேற நீங்கள் காத்துருங்க. அப்போ உண்மையாக கர்த்தர் உங்ககிட்ட கூட ஒருத்தர்கிட்ட தனிப்பட்ட விதத்தில் ஒன்று பேசியிருப்பார். யார்கிட்ட பேசுவார் ஆண்டவர்? பைபிள் படித்தா பேசுவார். பைபிள் படிச்சுட்டு நீங்கள் எந்த அளவுக்கு வாஞ்சியாக அவர்கிட்ட நீ பேசுங்கப்பா, கேட்டு பாருங்களேன், நீ என்கிட்ட பேசுங்கப்பா, என்கிட்ட பேசுங்கப்பா. பைபிள் யார்கிட்ட இருக்குது? பைபிள் உள்ளவங்க கை தூக்குங்க. பைபிள் இல்லாதவங்க, பைபிள் இல்லாதவங்க. சந்தோஷ்கிட்ட பைபிள் இல்லை, காலேபிட்ட பைபிள் இல்லை, அப்புறம் மேகநாதன் பிரதர் பைபிள் இல்லை, விஸ்வநாதனா பின்னாடி அவருக்கு கருப்புசனா உங்ககிட்ட பைபிள் இல்லை. உங்கள்கிட்ட பைபிள் இருக்குதாப்பா? செல்போன் சந்தோஷம். தங்கம்மா கிட்ட இல்லை, ரேணு சிஸ்டர்கிட்ட இல்லை, ரம்யா கிட்ட கூட இல்லையா? அம்மா ஒரு ஆளுக்கிட்ட இல்லைன்னா கூட ஒரு ஆளுக்கிட்ட பைபிள் இருக்கணுமாம்மா. அவன் உண்மையாகவே பைபிள் அப்போ அந்தளவுக்கு இவங்க பைபிள் இல்லாதவங்களாம் என்ன இல்லைன்னா பைபிள் படிக்காதவங்களாம். பைபிள் படிச்சுன்னா உண்மையாக சொல்கிறேன், இந்த பைபிள் பாருங்கள், தடை எத்தனையோ பைபிள் நாங்கள் வாங்கிட்டோம், வாங்கி கிழிஞ்சு போச்சு. அதுதான் சொல்கிறாங்கல்ல சில பேர், இது படித்து என்ன ஆயிடுச்சு, கிழிச்சிச்சின்னு சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா? ஆனால் பாரு, உண்மையாகவே இது இப்போ கூட நான் போய் ஒரு பைபிள் வாங்கினேன். 1200 ஒரு பைபிள் வாங்கினது. இது 800 ரூபாய் பைபிள். நிறைய விலையேறப்பட்ட ஒரு பைபிளை வாங்குங்க. இதுதான் நம்மளுக்கு ஜீவன். என்னங்க தெரியுமா, இதில் நீங்கள் நேசிச்சிங்கன்னா இதை விட மாட்டீங்க. இதை நிறைய நேசிச்சிங்கன்னா இதுக்காக நீங்கள் டைம் செலவு பண்ணி படிச்சிங்கன்னா விட மாட்டீங்க. நான் இன்றைக்கி எத்தனை மணி தான் பைபிள் படித்தேன்? 2 ஹவர் பைபிள் படித்தேன். 4 மணிலேருந்து இப்போ நான் பேச போது கொஞ்சம் வார்த்தை தான், ரொம்ப பேச போக மாட்டேன். 2 ஹவர் 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் இந்த பைபிளை நான் படித்தேன். ஏன் நான் இப்போ பேசணுன்னா என் வார்த்தைக்கு நான் வல்லமகுதா? என் வார்த்தையில் வல்லமை இருக்காது, ஆனால் இதில் தான் வல்லமகுது. இதை நேசிச்சிங்கன்னா
எந்த மனுஷால் உங்கள்கிட்ட பேசலாம் கூட நீங்கள் இது பண்ணவே மாட்டீங்க. பைபிள் சொல்லுது, என் வேதத்தை நேசிக்கிறவங்களுக்கு என்ன இருக்குது? மிகுந்த சமாதானம். இதை நேசிக்கிறவங்களுக்கு மிகுந்த சமாதானம் கிடைக்கும். அவங்களுக்கு என்ன இல்லை பிரச்சனை வருதுன்னா காரணம் யாருன்னு நீயே நினச்சிக்கோ. ஏசப்பா கிடையாது. நீ பைபிள் படிக்கலைன்னா என்ன வரும்? எந்த மனுஷன்னா கத்தரி எழுப்பி விட்டுருவார். விளையாட நினைக்காத. நாங்கள் நேற்று ஒரு வசனம் படித்து நாங்கள் ஜெபம் பண்ணோம். சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை படித்து பாருங்களா. யார் வேலைக்கு போகிறீங்க? 137 சங்கீதம் 137. ஹல்லேலூயா. நான் உன்னை மறந்தா என் வலது கை எல்லாமே எது வேலை செய்யும்? எந்த கை வேலை செய்யும் உங்களுக்கு? நம்ம எல்லா கையிலும் சாப்பிட்ற கை தான், வேலை செய்கிற கை தான். எதுவானாலும் என்ன செய்வோம்? இப்படியா பண்ணுவோம். சில பேருக்கு இதில் வரோம். அந்த ரைட் ஹேண்ட் யாரும் இங்கே இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த லெஃப்ட் கையில் பண்ணுறவங்க யார் லெஃப்டில் பண்ணுவீங்க? எதுனா எடுக்குன்னா இதில் எடுப்பீங்க. ஆனால் இதுதான். ஆனால் இந்த கையை உன்னை மறக்காத இருக்கணும்னா அவரை நீ மறக்கக்கூடாது. இந்த நாளை நீ மறக்கக்கூடாது. வலது கை தொழிலை மறந்துடுவார். தொழிலுனா உன் வேலை, நீ என்ன தொழில் செய்கிற அதை கத்தர் மறந்துடுவார். ஹல்லேலூயா. அப்போ உண்மையாக அவர் உயிர் தந்த வல்லமையை ஏன் காமிச்சார்னா வாக்கு தத்துவம் நிறைவேற காமிச்சார். ஃபஸ்ட்டு தீங்கு உங்கள் இருதயத்தில் இருக்கக்கூடாது. தீங்கு வந்தால் பைத்தியம் வந்துடும். ரெண்டாவது வாக்கு தத்துவம் வந்துச்சுன்னா நீங்கள் காத்திருக்க ஆரம்பிச்சிடுவீங்க. அதுக்கு தான் பைபிள். உனக்குள்ளே ஒரு வசனத்துக்கு ஒரு வசனம் ஒரு வார்த்தை. இப்போ ஒரு மனுஷால் பேசலைன்னா அழுவுறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. நான் அக்கா கிட்ட பேசலான்னு நினச்சேன், ஃபோனை லடுக்குன்னு வச்சிட்டாங்க. நான் தான் ஃபோன் போட்டேன், அவங்க அப்படியே ஆஃப் பண்ணிட்டாங்க. நான் அம்மா கிட்ட பேசலான்னு நினச்சேன், பேசவே இல்லை, மூஞ்சி அப்படி திருப்பின்னு போகிறாங்க. சொல்ல மாட்டோம்மா. அப்பா பாரு, ஏமா அப்பா பேசவே இல்லை என்கிட்ட? அதிகாரமாக கேட்போம். ஒருத்தவங்க பேசலாம் அப்படின்லாம் ஃபோன் பண்ணியாவது கேட்போம். ஏன் என்னை பார்த்துட்டு அப்படி போன நீ ஏன் பேசலன்னு கேட்போமா? கேட்க மாட்டோமா? ஏசப்பா உங்ககிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சே, யாருன்னா கேட்டிங்களா? சொல்லுங்க. ஏசப்பா பேசி ரொம்ப நாள் ஆகுது உங்ககிட்ட. நீங்கள் அவர்கிட்ட கேட்டுக்கிறீங்களா? எப்படா ஏன்பா எல்லாருக்கிட்டையும் நீ பேசுறிய, என்கிட்ட மட்டும் ஏன் பேச மாட்டேங்க? என்கிட்ட என்ன குறைகுது? ஏன் என்னோட பேச மாட்டேங்க? கேட்டுக்கிறீங்களா யாருன்னா? அது கேட்க மாட்டோம். அவங்க பேசலைன்னா வீட்டில் உட்காந்து அழுவோம். அவங்க பேசலாம் 4 பேர்கிட்ட சொல்லுவோம். இவங்க பேசலை, அவங்க பேசலை. ஆனால் ஏசப்பா பேசலைன்னா யார் அழுவுறீங்க, யார் பேசலாம், யார் கேட்குறீங்களோ அவங்களாம் ஏசப்பா சத்தத்தை கேட்காதவங்க. நீ ஏசப்பாவோட வேதத்தை நேசித்துட்டனா யாரும் உங்ககிட்ட பேசலாம் நீ கேட்கவே மாட்டேன். யார் பேசினாலாம் பேசலனா உங்கள்கிட்ட பேசுறதுக்கு ஒருத்தர் ரெடியாகிறாரு. இன்றைக்கே பேசி இருக்கிறாரு. இப்போ அவர் ரெடியாகிறாரு. ஆனால் இன்றைக்கி போய் என்ன செய்யணும்? எவ்வளோ நாள் நீ மறந்தியோ அந்த வேதத்தை? பைபிள் சொல்லுது. இன்னொன்று, நீ பைபிளை மறந்தனா இன்னொரு இடத்துல இன்னொரு வசனங்க தெரியுமா? என்ன மறந்துடுவார்? ஒன்று தொழிலை மறந்துடுவார், இன்னொன்று யாரை மறந்துடுவார் தெரியுமா? இதுக்கு நீ பைபிள் படிக்கணும். உங்கள் பிள்ளைங்க லைஃப் நல்லா வரணும், நல்லா இருக்கணும்னா ஐயோ எப்படி நீங்கள் பயம் வருதா இல்லையா உங்களுக்கு? யாருக்கு பயம் வருதோ தெரியல. பைபிளை படிக்கலன்னா அந்த ஓசியால் எடுங்களா பார்க்கலாம். எடுங்க பசிக்கிறேன். யாரு எடுப்பா? பைபிள் படிச்சு விசுவாசி எடுப்பா. சத்தியவேல் பைபிள் படிச்சுங்களா? எடுங்க. ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்றீங்களா? படிப்பப்பா, எடுப்பா. பைபிள் படிக்கவே இந்த இடத்துல நிறுத்தணும். நான் எடுத்துட்டேன். ஓசியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படிக்கலாம். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தா ஆகையினால் நானும் உன் பிள்ளைகளை
நம்மளையும் நம்ம பிள்ளைகளை மறந்துட்டாருன்னா யார் மறந்தா பரவாயில்லைங்க, ஏசப்பா மறந்துட்டான்னு எங்கே போகிறது? ஹல்லேலூயா. நீங்களே சொல்லுங்களா, ஏசப்பா மறந்துட்டா எங்கே போவ? இப்போ உங்களுக்கு ஒரு கல்யாணம் ஆகிற வரைக்கும் தான் அம்மா அப்பாவோட நேசம் உன்னை பற்றின்னு இருக்கும். நீ கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, நீ யாரா அவன் எப்படின்னா கூட மாட்டோம் அப்படின்னு விட்டுருவாங்க. ஆனால் ஏசப்பா அப்படி விட மாட்டார். இன்றைக்கி எல்லாரையும் நேசிக்கிறார். ஜெபிக்கிறவங்களே நேசிக்கிறார், ஜெபிக்காதவங்களே நேசிக்கிறாரு, பைபிள் படிக்கிறவங்களே நேசிக்கிறாரு, படிக்காதவங்களே நேசிக்கிறாரு, பாவம் செய்கிறவங்களே நேசிக்கிறாரு. ஞானஸ்தானம் எடுத்தவங்க எத்தனை பேரோ அத்தனை பேர் யாரு? அவருடைய பிள்ளைங்க தான். அவர் மறக்கவே மாட்டார். கிட்ட வருவியா, அவனை தேடுவியா, அவர் ஏக்கமாக தான் இருப்பார் கோசம். இப்போ அவர் தள்ளுற தெய்வமே இல்லை. ஹல்லேலூயா. அவள் பாருங்க, இப்போ இந்த பைபிள்லாம் எப்படி இப்போ இது நெமிரி இருக்குன்னா, இந்த சைடு படிச்சுது எப்போ எடுத்தாலும் இங்கே தான் இருக்கும். இது யார் யார் அனுபவம் இருக்குதா? இங்கே படிச்சிருக்கிறேன்னா இந்த வசனம் யாருன்னா கேட்டாங்கன்னா இங்கே தான் இருக்கும். எங்களுக்கு இப்போ அந்த நாள்லேருந்தே படிச்சதுனால இந்த அதிகாரம் எங்கேயோ பார்க்க மாட்டோம். இப்படி தேடணும்னா கரெக்டாக இது இந்த இடத்துல தான் இருக்கும். அப்படி கண்ணு கரெக்டாக அங்கே தான் போவோம். இதுமாரி அடையாளம் யாருன்னா வச்சுக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அவள் உண்மையாகவே அந்த பைபிளை நேசிக்கிறவங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல என்ன இருக்குது, எங்கே வரோம், இந்த பேஜில் இந்த அதிகாரம் இருக்கும், இந்த பேஜில் இந்த அதிகாரம் இருக்குன்னு உனக்கு அந்த அடையாளம் இருக்கணும். அடையாளத்தை என்ன சொல்ல, நீதிமொழியில் என்ன சொல்றாரு? அடையாளத்தை போல கைத்துல என்ன செய்ய, சத்தியத்தை கட்டி தொங்க விடுன்றாரு. அப்போ உண்மையாகவே கர்த்தருடைய வாக்குத்தத்தம் வாங்கின இன்னைக்கு 4 மாதம் ஆகுதா? இந்த மாதம், இந்த வருஷம் 4 மாதம் வாங்கினதுலேருந்து அது எங்கன்னா ஒரு செவுத்தில் போய் மாட்டியிருக்கோம். அதனால தான் நம்ம சபையில் என்ன பண்ணிட்டேன்னா, நீங்கள் செவுத்தில் மாட்டக்கூடாது, எப்பவுமே உங்கள் வாயில் இருக்கணும் தான். எப்போ வாக்குத்தத்தம் வந்தாலும் என்ன செஞ்சிடும், வாக்குத்தத்தம் என்ன பண்ணிடுறோம், பாடுங்க அந்த பாட்டை. எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் என் கர்த்தர் நல்லவரே. அப்போ இப்போ வசனம் வந்துச்சா, எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். அப்போ அந்த வாக்கு தத்துவத்தோடு நீங்கள் இந்த பாட்டை பண்ணாதான் ஒவ்வொரு நேரமும் அது மனசில் இருக்குந்தான். நம்ம சபையில் கர்த்தர் விசேஷமாக இப்படி நடத்துறாரு. வாக்கு தத்துவம் போலியே என்ன கொடுத்துறாரு, பாட்டு. அப்போ உண்மையாகவே வேதத்தை என்ன செய்யக்கூடாது, ஆண்டவர் சொல்கிறாரு, நான் போகிறேன், நான் இப்போ வானத்துக்கு எடுத்துக்கொள்ள போகிறேன். நீங்கள் அதுக்குள்ளேயே போய் என்ன பண்ணுங்கன்னா, எருசலேமில் போய் எனக்காக வாக்கு தத்துவம் நிறைவேற நான் சொன்னேன்ல, நான் உயிரோடு இருந்து உங்களுக்கு என்னென்ன வார்த்தை பேசுகிறேன், அந்த வார்த்தையெல்லாம் நான் வரும்போது அது நிறைவேற நீங்கள் போய் என்ன செய்யுங்க, அவங்கவுங்க வீட்டுக்கு போகாதீங்க, ஒரு இடத்துல கூடி அந்த வாக்கு தத்துவம் நிறைவேற காத்திருங்கன்னார். இன்னைக்கு உண்மையாகவே ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சா, காத்திருக்க போடுங்க. காத்திருக்க எங்கே ஓடணும்? எல்லாம் ஒரு அறையில் தூங்குறாங்களா, நீ மட்டும் ஒரு அறையில் உட்காந்து சோமணி உன்னால் எவ்வளோ அழுவ முடியும், எவ்வளோ சொல்ல முடியும். இரவு 10 மணிக்கு தொடங்கி காலையில் 6 மணி வரைக்கும் கூட நீ ஜெபி. உன் ஜபத்துக்கு அவர் பதில் கொடுக்குற தெய்வம். அவர் சலிக்கவே மாட்டார். உன் பக்கத்தில் வந்து நின்று உன் பிரச்சனை என்னன்னு சொல்லி விசாரிப்பார். ஹல்லேலூயா. அப்போ உண்மையாக அந்த ஜபங்களை கற்றுங்க. இரவு ஜபத்தில் நீ எங்கேயும் வெளியில் ஓடலாம்னா கூட உன் வீட்லேயே முழங்கால் போட்டு, நம்ம மனுஷன் நம்ம வீட்டில் யார் நம்மளை புண்படுத்துகிறாங்க, யார் கஷ்டப்படுத்துகிறாங்க, யார் உனக்கு நீ இந்த பிரச்சனை இருக்குதோ அதுக்காக நீ காத்திருந்து பாரா, அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற்றுவார். நீ அந்த வாக்குத்தத்துக்காகவே ஜெபிக்கலாம். எனக்காக யாவே செய்து முடிப்பேன்னு சொன்னீங்களப்பா, இன்னும் நடக்கலையே, இன்னும் இந்த காரியத்தை நான் எதிர்பார்க்குறேன்னு இன்னும் நிறைவேறலையே. அவர் சொல்லி கொடுத்துட்டு போனார் இந்த ஜபத்தை. அவர் உயிராக இருக்கும்போது தன்னை பற்றி வெளிப்படுத்தி சிறுஸ்தாகமா அப்படியே பயங்கரமாக பலமாக சொல்கிறாரு, என்னை பாருங்க நான் உயிராக தான் இருக்கிறேன், ஆனால் நீங்கள் என்ன செய்யுங்க, நான் வருமானமும் காத்திருந்து என் வாக்குத்தத்துக்காக தேவ சமூகத்தில் உக்காந்து நீங்கள் காத்திருக்கணும்னு தான் 120 பேர் அவங்க அம்மா, அவர் கூட பிறந்த சகோதரங்க, சீசருங்க எல்லாரும் மறைமுகமாக இருந்த கிறிஸ்துவங்களாம் அந்த நாள் எல்லாம் கூடினவங்க தான் 120 பேர். அது 3000 அப்புறம் 5000 அவங்களாம் மாத்துறாங்க. அப்போ உண்மையாகவே வாக்கு தத்துவ வார்த்தை, இந்த வார்த்தை ஒரு நாள் பொய்யா போகாது. அப்போ வார்த்தைக்காக என்ன செய்யணும்,
ரெண்டாவது காத்திருக்கணும். காத்திருந்து அது நிறைவேற தேவ சமூகத்தில் நீ போராடணும். நீ சொன்னீங்களே இன்னும் நடக்கலை, இன்னும் இது நிறைவேறல, இது நிறைவேறணும், இது நடக்கணும், இது என் வாழ்க்கையில் நிறைவேறணும் சொல்லி சொல்லி இந்த வாக்குத்தத்துக்காக நீ ஜெபம் பண்ணா கர்த்தர் உனக்கு அப்படியே செய்வார். மூணாவது இருங்க டைம் பார்த்தா, மூணாவது வந்து ரெண்டு ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம். நான் டைரியே எடுக்கலை, படிச்சது அப்படியே எனக்கு மெமரியில் எல்லாங்குது. அப்போ என்ன, பைபிள் நீங்கள் படித்தாலுமே கர்த்தர் எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருவார். 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படிங்களா? பின்பு ஒரு நாள் எலிசா புனேவுக்கு போய் இருக்கும்போது அங்கே இருந்த கனப்பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண மருந்து கேட்டுக்கொண்டாள். அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். ஹல்லேலூயா. ஒரு ஊரில் ஆனால் அது ஊர் பேரும் சொல்லுது, அந்த சகோதரி பேரும் அது சொல்லப்படுது. நான் நேற்று கூட பார்த்தேன், எங்கள் தெரு பேர் வந்து குழந்தைவேலுன்னு தெருவு. ஆனால் நாங்கள் இருக்கிற ஹவுஸ் ஓனர் பேர் குழந்தைராஜி. இந்த பேரை வச்சு அவர் வச்சுருப்பாரா இல்லை அவர் தான் இப்படி வச்சுருப்பாருன்னு அந்த இதை பார்த்து நான் யோசிச்சுன்னு போனேன். குழந்தைராஜி அப்படின்னு யோசிச்சுன்னு போனேன். அப்போ உண்மையாகவே இந்த இடத்துல கூட இந்த அந்த அம்மா பேர் படிங்க, என் வாயிலே நோயாக தொடர்ந்து அதை பார்த்துக்கிறேன் நான். என்ன பேர்? சூனியமுத்து. சூனியம் எனக்கு உண்மையாக அந்த பேரே வராது. அப்போ அவங்க ஊர் பேரே அதே தானா. ஆனால் எலிசா மட்டும் என்ன செய்கிறான்னா, அந்த சூனியம்மாவை கூப்பிடுன்னு சொல்லி கூப்பிடுவார். அவள் பாருங்க, அவர் என்ன செய்கிறான், அந்த அம்மா என்ன செய்கிறான்னா, அந்த பரிசுத்தமான ஜெபமான அந்த ஏரியாவுக்கு வந்துக்கிறார். ஜெபமான வந்தோடனே இவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, ஐயா இன்னைக்கு நைட்டு வந்து என்ன செஞ்சிருங்க, எங்கள் வீட்டில் வந்து சாப்பிடுங்க ஏன்னு கூப்பிட்டுக்கிறாங்க. மேலே ஒரு அம்மாக்குறாங்க, எலிசா தான் போக சாப்பாடு கேட்குறாரு. ஆனால் கீழே இருக்கிற அம்மா இவங்க போய் வருந்தி கூப்பிட்றாங்க. ரெண்டுத்துக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது. மேலே இருக்கிற அம்மா வந்து கர்த்தரை அனுப்புகிறாரு அந்த விதை வீட்டுக்கு போன்னு சொல்லி. ஆனால் கீழே இருக்கிறவங்க கிட்ட வந்து ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த அம்மா செய்கிறாங்க, நீங்கள் எங்கள் வீட்டில் வந்து சாப்பிடுங்கன்னு வருந்தி கூப்பிட்றாங்க. வருந்தி கூப்பிடுறது மட்டும் இல்லாத கீழே எழுதப்பட்டுக்குது. 9ஆம் வசனம் படிங்களா? அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன்னு சொல்லிட்டு சிம்பிளாக சாப்பாடு மட்டும் தரல அவங்களுக்கு. இன்னைக்கு நம்ம சாப்பாடு எப்படி கொடுக்குறோன்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. கர்த்தருடைய ஊழியக்காரங்களுக்கு உண்மையாகவே சாப்பாடு கொடுத்துல நம்ம கனம் பண்ணி வருந்து செய்யும்போது அந்த தூதனா கூட அவங்க மாறிடுவாங்க. ஹல்லேலூயா. விளையாட்டு இல்லை. கர்த்தருடைய ஊழியக்காரங்களை நம்ம அப்படி கவனிக்கும் போது அவங்க என்ன செய்யறாங்கன்னா, மெத்தியை வைக்கிறாங்க. ஒரு சிறிய மெத்தியை வாங்கி அந்த அறையில் கட்டில் மேலே வச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணுறாங்க, அந்த கட்டில் கிட்ட வந்து என்ன செய்வாங்க, டீ பார்க்க என்ன சொல்லுவாங்கல்ல, அந்த மேஜை எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுறாங்க, வைக்கிறாங்க. அதுக்கு மேலே ஒரு குத்து வழுக்கு என்ன செய்கிறாங்க. அந்த காலத்தெல்லாம் லைட்டு இல்லை, அதனால தான் வழுக்கு ஏற்ற வேணும். வழுக்கு தானே செய்கிறான் பைபிளில், குத்து வழுக்குன்னு வச்சுருக்குது. அப்போ உண்மையாகவே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கர்த்தருடைய ஊழியக்கார எந்த அளவுக்கு கனப்படுத்த முடியுமோ அவங்களால ஈன்ற மட்டும் கனப்படுத்த அவங்க கற்றுக்கினாங்க. இது மாதிரி யார் கனப்படுத்த கற்றுக்குனீங்க? இதுமாரி யார் கனப்படுத்துங்க? இப்போ நான் ஊழியம் செஞ்ச இடத்துல ஒரு பாஸ்ட் ஒரு நாள் அவங்க மனைவி வந்து கேரளாவுக்கு போயிட்டாங்க. அவங்க கேரளாவுக்கு போயிட்டாங்க. அப்போ அவங்க கேரளாவுக்கு போயிட்டோன்னே நான் பார்த்தேன், ஐயா இப்போ எதுவுமே சாப்பிட்டு இருக்க மாட்டார். இப்போ ஐயா தனியாக தானே இருப்பாங்க. அப்போ யோசிக்கிறேன், எங்களுக்கு சமையலில் சாப்பிடக்கூடாது, ஐயாவுக்கு இன்னும் தனியாக ஒரு சாப்பாடு பண்ணணும்னு தனியாக அரிசி வச்சு தனியாக ஒரு குழம்பு பண்ணி அன்னைக்கு நைட்டு ஐயா வீட்டுக்கு போய் நான் என்ன பண்ணதுமா, கதவு தட்டி ஐயா அம்மா வர வரைக்கும் நான் ஒரு 2 நாளைக்கு உங்களுக்கு சாப்பாடு எடுத்துன்னு தரேன்னு அப்படி சொல்லி நான் ஐயா என்ன கேட்கல, நானே வற்புறுத்தி ஐயா வீட்டுக்கு எடுத்து போய், நான் ஐயா தான் சொல்லுவேன், ஐயா வீட்டுக்கு எடுத்து போய் அந்த சாப்பாடை 2 நைட்டு எடுத்து போய் நான் சாப்பாடு கொடுத்தேன். அந்த ஐயா மட்டும் இல்லை, எங்கள் ஊழியர் செஞ்ச சகோதரங்க அவங்க வீட்டில் வந்து அன்னிங்க இருக்கிறதுனால ரேஷன் அரிசி சாப்பாடு தான் அவங்க தருவாங்க.
ஊழியம் நல்லா செய்வாங்க. ஆனால் அண்ணனுக்கு சாப்பிட்றதுல ரேஷன் அரிசியாக இருக்கும். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போல்லாம் 14 ரூபாய் தான் ஒரு கிலோ அரிசி, 10 ரூபாய் 14 ரூபாய் தான். ஆனாலும் அந்த நாள்லேயே ரேஷன் அரிசிலாம் நம்மளுக்குலாம் அது செல்லுபடி ஆகாது. அதெல்லாம் செஞ்சுட்டாங்கன்னா குப்பிக்கு தான் போயிடும். ஆனாலும் அந்த எங்கள் வீட்டில் இருக்கிற சாப்பாடு எடுத்துன்னு போய் என்ன பண்ணேன், எனக்கு கொடுத்த சாப்பாடை அண்ணா நீங்கள் தான் சாப்பிடணும்னு சொல்லி அந்த சாப்பாடு எங்கே அந்த அண்ணா இருக்கிறாங்களோ தூக்கின்னு போய் அந்த சாப்பாடை கொடுப்போம். இது மாதிரி நிறைய நேரமும் சாப்பாடு இல்லாதவங்க அவங்க வீட்டுக்குள்ள சாப்பாடு எடுத்து போய் கொடுப்போம். சில நேரம் உண்டியில் நிறைய காசு சேர்த்து வச்சுன்னு வருவோம். யாருக்கு அந்த அந்த ஜபக்கூடத்தில் உட்காந்துக்கிறதுல பார்ப்போம், யாருக்கு சட்டை இல்லை கவுன் இல்லை. அப்போல்லாம் வந்து நீங்கள் இப்போ நம்ம ரெடிமேடில் போய் வாங்கிறல்ல, அந்த நாள்லலாம் வந்து ரெடிமேடில் அதிகமாக வாங்க மாட்டாங்க. துணி வாங்கி தைய கடையில் கொடுத்து தைக்கணும், தச்சு தான் நாங்கள் அதை போட்டு இது பண்ணுவோம். அப்போ என்ன செய்வோம், அந்த குழந்தைங்களுக்கு சில பசங்களுக்கு தச்சு போட்டுருக்குறோம், கவுன் வேணும் தச்சு போட்டுக்கிறோம். இது மாதிரி காரியத்தெல்லாம் நான் வந்து அப்போதில் சின்ன சின்ன காரியமாக தான் செஞ்சேன். ஒரு அக்காவுக்கு வந்து வீடு இடிஞ்சே போச்சு, வீடு இடிஞ்சிச்சு. நம்ம ஜவக்கூடத்தில் வந்து சொன்னாங்க, இதுமாரி யார் யார் இந்த வீட்டுக்காக ஹெல்ப் பண்ணுவீங்க, சிமெண்ட் யார் வாங்கி தருவீங்க, ஓடு யார் வாங்கி தருவீங்கன்னு. அப்போ நாங்கள் எல்லா வாலிபர்களும் எழும்பி, நான் ஓடு வாங்கிறேன், நான் சிமெண்ட் வாங்கிறேன், நான் கல் வாங்கிறேன். இது போல் நாங்கள் சேகரித்து கொத்தனார்களை நாங்கள் ஆளை வைக்காதவே நாங்களே அந்த வீட்டுக்கு தண்ணி எடுத்துமே ஊற்றுறது, மண்ணை எடுத்துட்டு வந்து கொட்டுறது, கல் எடுத்துன்னு குத்து அந்த வீடு சாதா கீழே இருந்த வீட்டை ஓட்டு வீடாக கட்டி அந்த வீட்டுக்கு நாங்கள் கொடுத்தோம். அவ உண்மையாகவே அந்த சின்ன சின்ன நற்கிரி எங்கே போய் எட்டுதுன்னு நினைக்கிறேன், பரலோகத்தில் போய் மேலே எட்டுது. அப்போ அந்த சின்ன கிரியை தான் நாங்கள் இருக்கும்போது அந்த வாலிப வயசில் நான் செஞ்சது. பரலோகம் போய் பரலோகத்தோடு அது முடிஞ்சு போல. பரலோகத்தில் இருக்கிற தேவன் நம்ம அந்த இடத்துல சாம் சுந்தர ஐயாவாண்ட வந்து தேவதூதரை போல காதல, இந்த பாப்பா நல்லா ஊழியம் செய்து நம்ம சபையில் அது ஒரு ஊழியக்காரன் இருந்தா நல்லா இருக்குன்னு. நான் இருந்தது எவ்வளோ தொலைவு, இங்கே பொர்சோகம் எவ்வளோ தொலைவு, இங்கே வந்து என்ன செய்யுது கர்த்தருடைய தூத காது கேட்டுது. அப்போ உண்மையாகவே பரலோகத்தின் தேவன் வந்து சில பேர் கூட நன்மை செய்யறதுக்கு உங்க எழுப்பணும்னா பிரயாசப்படணும், கஷ்டப்படணும். யாருன்னா கஷ்டப்படுறவங்கள பார்த்து இன்னைக்கு கூட பிள்ளைங்க கூட சில பிள்ளைங்க என்ன செய்ய மாட்டாங்க, அம்மா வேலை செஞ்சா கூட செய்ய மாட்டாங்க. ஆனால் எங்களாலெல்லாம் அப்படி இருக்க முடியாதுமா. நீ என்ன எடுத்தாலும் எடுத்துக்கோ. இப்போ யாருன்னா இங்கே ஒரு வேலை செய்யட்டும், நான் இங்கே மைக்கு வச்சுட்டு கூட வந்து வேலை செய்வேன். அவங்களுக்கு என்னோட குணம் அதான். எங்கே போனாலும் நீங்கள் ஊழித்து கிராமத்தில் எல்லா இடத்துக்கும் வந்துக்கிறீங்க, என் கூட பார்த்துக்கிறீங்களா இல்லையா? அவ்வளோ சாமாவை சாப்பிட்டு எல்லா தட்டப்பட்டவன் என்ன செய்வேன், கழுவி கொடுத்துட்டு தான் வருவேன். இப்பயும் நான் வேலை செய்கிறேன். ஏன்? ஆனால் அவங்க மட்டுக்கு யார் என்ன செய்கிறாங்க, அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஏமாம்மா நீ போய் செய்யுமா, நீ செய்யுமா, அப்படி சேர் போட்டு உக்காந்துக்கின்னு அப்படியே ஜாலியாக பார்த்துருக்குறாள். நான் இப்போ கூட செய்ய மாட்டேன். ஏன்னா அவங்க ஒருத்தவங்க அப்படி தொடப்பை எடுத்துட்டாலுமே கொடுக்கா நான் போயிருக்கிறேன் அப்படி நீ வாங்குற பத்தியா. இதெல்லாம் வந்து யார் பார்ப்பாங்கன்னு நினைக்கிற சொல்லுங்க, யார் பார்ப்பா? இன்னைக்கு நற்கிரியை செய்ய மாட்டாங்க. கர்த்தருடைய பிள்ளைங்களா இருக்கட்டும், கடினமான இருதயம் அப்படி சில பசங்க வீட்டில் அம்மாங்க என்ன வேர்வை சிந்தி கூட செய்யட்டும், அழகாக சாப்பாடை போட்டு தட்டில் கொடுத்தா தண்ணி பக்கத்தில் கேட்குதுங்க, மா தண்ணி மண்ணுவாம்மா. என்ன கதை இது? அது எல்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யாரோ பார்க்குறாங்க, நம்ம யாரோன்னு நினச்சி நீ செய்யலாம். நான் சொல்கிறேன் உண்மையாக, இயேசு அன்னைக்கு செஞ்ச அந்த நற்கிரியை தான் இன்னைக்கு உங்களுக்கு முன்னே நான் நிற்கிறேன். ஹல்லேலூயா. அன்னைக்கு சின்ன சின்ன காரியமா, சின்ன என்னால் ஈன்ற மட்டும், என் வேலைனால முடிஞ்சது மட்டும் ஒரு சின்ன காரியத்தை போய் சில வீடுங்களுக்கு போய் இயேசு பற்றி சொல்கிறதுக்கு அவங்க வீட்டில் ஒட்டடை அடித்து கொடுத்துருக்குறேன். இயேசு பற்றி சொல்கிறதுக்கு சில பேருக்கு துணி கூட துவைச்சு கொடுத்துருக்குறேன். யாருக்காக? இயேசு அவங்க உள்ள சொல்கிறதுக்கு. அப்போ இன்னைக்கு இயேசுவை சொல்ல ஒரு ட்ராக்ஸ் எடுத்துகிட்டு போக முடியல. இன்னைக்கு ஜப கொடுத்து சர்ச்சுக்கு வரத்துக்கு, அக்கா இன்னைக்கு வாங்க, இன்னைக்கு வந்து பாருங்களா கொஞ்சம் நல்லா இருக்கும், இப்படி சொல்கிறது கூட நீங்கள் வெக்கப்படுறீங்க. நாங்கள் ஒரு ரெண்டு போன வாரத்தில் நாங்கள் போனோம் இயேசு சொல்ல, ஞாயிற்றுக்கிழமை போனோம். என் கூட வந்தவங்களை கேளாம், சில பேர் அப்படியே ஒப்பு கொடுத்து தான் நான் வர வச்சேனே. அப்போ ஏன் எனக்கு செஞ்ச நன்மையை
ஏசப்பா இந்த அக்காவுக்கு செய்ய மாட்டாங்களா, இந்த பாப்பாவுக்கு செய்ய மாட்டாங்களா, இவங்களுக்கு செய்ய மாட்டாங்கன்னு எனக்குள்ள இருந்த அந்த துடிப்பை தேவன் பார்த்ததுனால தான் 2000 ஆண்டில் உண்மையாக சாம் சுந்தரையா கிட்ட போய் என்னோட சாட்சி அவர் காதுக்கு போய் என்னை ஊழியக்காரச்சா கத்த தேர்ந்தெடுத்தாங்க. நான் செஞ்ச சின்ன சேகரிச்ச உண்டி காசை அவர் கொடுத்தாரு. தெரியுமா உங்களுக்கு? நான் உண்டி காசை சேகரித்து சேர்ந்த ஒரு நன்மையை சாம் சுந்தரம் எனக்கு என்ன கொடுத்தாரு? பெரிய பெரிய நோட்டை பார்க்குற மாதிரி எனக்கு கொடுத்தாரு. ஹல்லேலூயா. நான் சில்லறையாக தான் போட்டேன், இயேசுக்கு நான் சில்லறையாக போட்டேன். ஆனால் எனக்கு அப்படி தரல, கனத்தை கொடுக்குற மாதிரி எனக்கு கவரில் ஒயிட் கலரில் போட்டு அவர் ரூம்லேயே கூப்பிட்டு இந்த கவரை கொடுப்பாரு. ஹல்லேலூயா. இது எப்படி இதெல்லாம் வரும்? இது எப்படி வர நீங்கள் சொல்லுங்களேன். அவங்க வாங்க போவேன், என் கையெல்லாம் நடுங்கும், எனக்கு பயமாக இருக்கும். ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு நான் அவ்வளோ பேர் சர்ச்சையை பார்த்ததில்ல, அவ்வளோ பேர் பாஸ்டரை பார்த்ததில்ல, அவர் ரூமுக்கு போகிறதுக்கு நான் தகுதி இல்லை. நான் இருந்தது ஒரு வேற இடம், நான் செஞ்சது சில காரியம்தான். ஆனால் அவர் செய்கிறதுலாம் எனக்கு பெரிய பெரிய காரியம் செய்கிறான்னு என்னோட நிச்சயதார்த்தம் எனக்கு ஆகப்போகுது. அது கூட பாஸ்டர் சொல்லிட்டாரு, சர்ச்சில் எல்லாரும் பணம் கட்டினதா கல்யாணம், பணம் கட்டினதா எல்லாம் செய்யணும். நிச்சயதார்த்தத்துக்கு இடம் கொடுத்ததே கிடையாது யாருக்குமே. கல்யாணத்துக்கு மட்டும்தான் சர்ச்சை தருவாங்க. எனக்கு பாஸ்டர் சொன்னார், நீங்கள் எங்கேயே வாடகை எடுக்கக்கூடாது, சர்ச்சிலே உன் நிச்சயதார்த்தம் நடக்கட்டும் அப்படி சர்ச்சிலே அது கூட கொடுத்தாங்க. அந்த கல்யாண நாள் அன்னைக்கு கூட நான் பார்க்குறேன், நான் யாருக்கு சின்ன சின்ன கிஃப்ட் இதை மாரி செஞ்சேன்னா என் கல்யாணத்து அன்னைக்கு கிஃப்ட்லாம் வந்து வரவேற்பில் தானே தருவாங்க. எனக்கு அப்படி நடக்கலை, என் வீட்டுக்குள்ளேயே ஒரு கிஃப்டாக வந்துச்சு. இதெல்லாம் எப்படி நடக்குன்னு நினைக்கிறீங்க? நீ மறைமுகமாக செய்கிற காரியம்தான் வெளிகாரமாக கத்தர் கொண்டு வரும். ஹல்லேலூயா. அப்போ உண்மையாக இன்னைக்கு வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க தாய் தகப்ப கஷ்டப்படுத்த கொஞ்சம் அவங்க கஷ்டப்படுத்தினா செய்யணும், கொஞ்சமாவது சிந்திக்கணும். இன்னைக்கு எவ்வளோ பீஸ் கட்டுறாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ பண்ணுறாங்க. இன்னைக்கு அந்த எண்ணமே பசங்களுக்குள்ள இல்லை. வேலை செய்யணும், வேலை செய்யாது இது வரைக்கும் நீங்கள் இருப்பீங்கன்னா நீங்கள் செய்ய ஒரு தப்பு செய்கிறீங்க. வேலை செய்யாத இருக்கிற பிள்ளைங்களுக்கு நான் சொல்கிறேன், வேலை செய்யணும். உங்கள் வீட்டில் நீங்கள் சாமான் கழுவணும், உங்கள் வீட்டில் வீடை பெருகணும், வீடை தொடங்கணும், இதெல்லாம் செய்யணும். ஆம்பளை பசங்க மட்டும் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? ஆம்பளை பசங்க செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? ஆம்பளை பசங்களும் செய்யணும். ஆம்பளை பசங்க மட்டும் பெஸ்ட்டாக நினைக்கக்கூடாது. நீங்கள் ஆம்பளை பசங்களும் என்ன செய்யணும்? அப்படி செய்யும் போது தான் இந்த சின்ன வயசுலேயே நீங்கள் கஷ்டப்படுறத பிதாவாகி தேவன்கிட்ட என்ன செய்வார்? கத்தர் கொண்டு போய் காட்டுவார். அப்போ உண்மையாக வரப்பதில் லீவு நாள்லாம் நல்லா லீவு கழிச்சிச்சு, நல்லா 10, 11 மணி 12 மணி வரைக்கும் இன்பமான தூக்கம்டா. அப்படி தூக்கம் போட்டு நீ தூங்கிக்கின்னு உக்காந்து வீட்டில் இருப்பியானா நீ அப்புறம் கத்தருக்கு கணக்கு கொடுக்கணும். இந்த அம்மா பாருங்க, அந்த பாஸ்டருக்கு ஓடி போய் சாப்பிட கூப்பிட்றாங்க, பெட்டெல்லாம் போய் சரி பண்ணுறாங்க. அந்த பெட்டு போகிறதுக்குலாம் வீட்டை சிம்பிளாக அப்படியே அவங்க ஒரு குப்பை காட்டட்டும், இங்கே குப்பை ஐயா வந்து உக்காந்துருங்க ஐயா அப்படி நினச்சிருப்பேன். அப்படி செஞ்சுருப்பாங்களா? மெத்தெல்லாம் போட்டுக்கிறாங்களா? நம்ம எப்படி செஞ்சுருப்பாங்க நீ நினைக்கிறீங்க? வீட்டெல்லாம் யாரும் நம்ம சுத்தம் பண்ணணும். வீடு கத்தர் நம்ம எப்படி தங்குற ஆலயம் இருக்குதோ நம்ம வீட்டை என்ன செய்யணும்? சுத்தம் பண்ணணும். நேற்று 6:30 மணிக்கு ஜபம்னு சொல்லிட்டாங்க, 6:30 மணிக்கு நீ போனணும். காலையிலேயே நாங்கள் ஜபத்துக்கு போகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, நான் நின்ட்டேன், லேட்டானால் கத்த போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் பார்த்தேன் 6:30 மணிக்கு பார்த்தேன். இப்போ பார்க்குறேன் இந்த பொருளெல்லாம் இங்கே எங்கே இருக்குதுன்னு எனக்கு பார்க்க எனக்கு அப்படியே தகன்னு வருது. இந்த பொண்ணா எடுக்க மாட்டுது, என்ன இது சொல்லி எனக்கு பொறுத்துக்க முடியல. பார்த்தேன் ஒரு 2 ஹவர் இறங்கினா எல்லாத்தையும் பண்ணிடலான்னு சொல்லிட்டு 2 ஹவர் இறங்கினேன். எல்லா ரூமு க்ளீன் பண்ணிட்டேன், எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நான் 6:30 மணிக்கு அங்கே ஜபத்துக்கு வந்தேன். அப்போ உண்மையாகவே ஜபத்துக்கு வந்தது நான் சொல்லலை. நம்ம வீட்டை என்ன செய்யணும்? சுத்தம் பண்ணணும். 12 மணி ஆயிடுச்சுன்னா கூட என் காலில் கொஞ்சம் மண் இப்படி தெம்படிச்சுன்னா ஜபத்தை முடிச்சுட்டு ஊழியை முடிச்சுட்டு போனாங்கன்னா நான் துவைச்சாதான் எனக்கு பிடிக்கும். அப்போ உண்மையாகவே வீட்டை நம்ம கத்தர் வந்து தங்குறாரு, நம்ம வீட்டில் தேவன் உள்ளா வர்றாருன்னு ஒரு எண்ணம் நம்மளுக்குள்ளே இருக்கணும். அது ஃபஸ்ட்டு. இன்றைக்கி ஆலயத்துக்கு வரேன்னா கூட வெள்ளி சனி ஞாயிறு இந்துக்காரங்களாம் செய்கிறாங்களா இல்லையா? ஆனால் கிறிஸ்டின்களுக்கு அந்த எண்ணமே கிடையாது. இந்துக்காரங்க என்ன பண்ணுறாங்க? வெள்ளிக்கிழமைன்னா
அந்த அந்த இது எல்லாம் பண்ணணும், பூஜை கீஜை எல்லாம் பண்ணி அந்த தாமரை அந்த சாணி எடுத்துகிட்டு வந்து அது மேலே ஒரு தாமரை பூ வச்சா தான் அவங்களுக்கு சாமி வருதுன்னு நினப்பு. ஆனால் நம்மளுக்கு என்ன பண்ண மாட்டோம். இன்றைக்கி நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போக போகிறோம், இந்த நாள் வீட்டெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணணும், கத்தர் வந்து இந்த நாளில் வரணும், இந்த எண்ணெல்லாம் கிடையாது, இதெல்லாம் போயிடுச்சு. ஆனால் பரிசுத்தத்தை மட்டும் நீங்கள் என்ன செய்ய மாட்டாங்க, யாரும் வரவேறதுக்கு இல்லை. இன்றைக்கு நீ பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளு, நாளைக்கு என்ன செய்வார், நீ என்ன செய்ய நினைச்சிருக்கிற, ஜபத்தில் மட்டும் என்னை பரிசுத்தமாக்க ஆண்டவர், ஓ இயேசுவே என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. வீடு எப்படி இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம். உண்மையாக வீட்டை நம்ம சுத்தமாக வச்சுருக்கணும். ஹல்லேலூயா. ஒரு நேரம் நம்ம பிஸியாகிடுச்சு விட்டா கூட இன்னொரு நேரம் என்ன செய்யணும், அந்த வீட்டை கண்டிப்பாக வச்சு நீ இப்போ போய் பாரு, அந்த வீட்டை நீ சுத்தம் பண்ணிட்டு பாரு. காலையில் கூட வரும்போது பாரு, கரெக்டாக இருக்குது எல்லாம். நாங்கள் என்ன பண்ணுவோம்னா காலையில் கிளம்பும் போதே பார்ப்போம், நல்லா இல்லையா, தூக்கி எங்கெங்கே நுந்தணும், எங்கெங்கே போடணும், எப்படி போடணும். நாங்கள் 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சுட்டு தான் வருவோம். எங்கள் பொண்ணு அதை கஷ்டப்படும் கூட. அவள் உண்மையாகவே நம்ம அதை செய்யும் போது, நம்ம வீட்டை நல்லா நீட்டாக வச்சுக்கும் போது, உண்மையாக கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு அது நல்ல ஒரு அழகு. எல்லாரும் நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்களோ இல்லையோ, எப்போ பார்த்தாலும் இவங்க வீடை சொல்லி நிற்கிறான்னு, நீ எடுத்துக்கிறே இல்லையோ, நான் என்னால் முடிஞ்சது சொல்கிறேன். அப்போ தான் நீ கஷ்டப்படுவேன். நீ கஷ்டப்பட சோம்பேறிக்கு ஒரு வார்த்தை இருக்குது. சோம்பேறிக்கு ஒரு வார்த்தை இருக்குது. என்ன வார்த்தை தம்மா? சோறு அப்படி கையில் எடுத்த உடனே செய்ய மாட்டாங்களா? அவங்க யார்? அவங்க சோத்தை வாங்கினியா, 4 உருட்டுனியா, சாப்பிட்டு அதுக்குள்ளேயே எத்தனை இன்னும் வேலை செஞ்சிடலாம். ஆனால் சோம்பேறிங்க வச்சுருக்கோம் பாரு, 1 ஹவர் 1 ஹவர், அந்த சோம்பேறிங்களுக்கு சோறே வாயில் உள்ளே போகாது. அவங்க யார்? அவங்க சோம்பேறி அவங்க. அப்போ உண்மையாகவே நம்ம கர்த்தருடைய பிள்ளை இந்த அம்மா பாருங்க, அப்படி செஞ்சதுனால நான் இப்போ தான் பாயிண்ட்டுக்கு வர 3 நன்மை அவளுக்கு நடந்துச்சு. 16வது வசனம் படிங்களா? அப்பொழுது அவர் ஒரு பிராண உற்பத்தி காலத்திலே குமாரனை அணைத்துக் கொண்டிருப்பாய் என்றார். ஹல்லேலூயா. எப்போது சிஸ்டர் இவ ஃபஸ்ட்டு ஒன்று தராரு. என்ன கிஃப்ட் தம்மா தராரு? மலட்டுத்தனமாக இருந்த அந்த மலட்டுத்தனத்தை கர்த்தர் உயிர்ப்பிக்கிறார். அது வரைக்கும் மலடாக இருந்துச்சு, அந்த குழந்தை இல்லை அந்த வீட்டில். ஆனால் அவங்க விண்ணப்பம் தரல. இங்கே சொல்கிறாரு, இன்னி நாள்லேருந்து உனக்கு ஒரு குமாரனை ஏசப்பா தரப்போறன்னு எலிசா அப்படி சொல்கிறாரு. குழந்தை கட்சிச்சு. 2வது ஃபஸ்ட்டு மலட்டுத்தனத்தை மாற்றி உயிர்ப்பிக்கிறாரு. இப்போ 2வது வந்து அந்த குழந்தை இறந்துருது. 33 படிங்களா? உள்ளே போய் நாங்கள் இருவருக்கும் பின்னாக அவன் கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்து கிட்டப்போய் தன் வாயை பிள்ளையின் வாயின் மேலும் தன் கண் அவன் கண்ணின் மேலும் தன் உள்ளங்கை அவன் உள்ளங்கையின் மேலும் படும்படியாக அவன் குப்புற படுத்துக் கொண்டான். அப்பொழுது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது. ஹல்லேலூயா. இப்போ 2வது அந்த குழந்தை நல்லா வளர்ந்து வர இடத்துல வயல்வெளியில் அவங்க அப்பா வேலை செய்கிற இடத்துல போன இடத்துல தலைவலின்னுச்சு. தலைவலின்னு சொல்லுவாங்க. அப்பா என்ன பண்ணா, வேலைக்காரர்கிட்ட அவங்க அம்மா கிட்ட போய் குழந்தைய கொடுத்துருன்னு. அவங்க அம்மா மடியில் வந்து படுத்த உடனே குழந்தை செத்துச்சு. ஆனால் இதை பார்க்குறாங்க அந்த அம்மா, நான் குழந்தையே கேட்கல, அவர் தானே கூப்பிட்டு குழந்தைய கொடுத்தாரு. எவ்வளோ அதிகாரம் பாரு அந்த அம்மா பண்ணுறாங்க. நான் வந்து அந்த பாஸ்டர்கிட்ட வந்து ஜப குறிப்பை நான் தரல, இப்போ அவர் குழந்தை வரேன்னு சொன்னார். இப்போ குழந்தை கட்சிச்சு, இப்போ குழந்தை செத்துச்சு. சொன்னவர்கிட்ட தான் இந்த பதிலை சொன்னேன்னு வீட்டுக்காரர்கிட்ட சொல்கிறாங்க. வேலைக்காரன் மட்டும் ஒரு 2 பேர் அனுப்புங்க, கழுதை மட்டும் ஒரு 2 அனுப்புங்க, நான் போய் இப்போ பாஸ்டரை பார்த்துட்டு வரணும். அவர் கேட்குறாரு, இன்னைக்கு அமாவாசை கூட இல்லையே, ஒழுங்கு நாளே இல்லையே, ஏன் இன்னைக்கு பாஸ்டரை பார்க்க போகிற? அவங்க அதுக்கு பதிலே சொல்ல, நான் இப்போ போய் தான் ஆகணும். அவள் தான் கழுதி அமிச்சாரு, வேலைக்காரன் அமிச்சாரு, கூட இவங்க இட்டுக்குன்னு அந்த குழந்தைய கொண்டு போய் எலிசா கொடுத்தாங்களே ரூம்பு, அந்த ரூமில் கலத்திட்டு கதவை சாத்திட்டு போய் எலிசாவை பார்க்க போயிட்டாங்க. அவள் உண்மையாக பாருங்கள், அவங்களோட விண்ணப்பம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னு பாருங்கள். ஹல்லேலூயா. நான் ஜெபம் விண்ணப்பம் சொல்ல மாட்டேன், இந்த பரிசுத்தவானை என் வீட்டுக்கு நான் வர வைப்பேன். எனக்கு என்ன செய்யணும், நீங்கள் என் மலட்டுத்தனத்தை மாற்றி எனக்கு ஒரு குழந்தைய தரணும்னு தனக்குள்ளே ஜெபிச்சிருப்பாங்க. இப்போ 2வது குழந்தை செத்துச்சு, இந்த குழந்தைய கொடுத்தது நீ தான், இந்த குழந்தைய நீ உயிராக எழுப்ப உன்னால மட்டும் தான் முடியும்னு தனக்குள்ள சோமன்ட்டு சொல்ல வேண்டிய நபர்கிட்ட போய் முக்கியமான ஒரு பாயிண்ட் எதுவுமே சொல்கிறாங்க. குழந்தை உயிர்ப்பிச்சு.
அவர் வாயோட அந்த குழந்தை வாயோட வாயை வைக்கிறாரு, குழந்தை கண்ணோட கண்ணை வைக்கிறாரு. அந்த குழந்தை மேலே குப்புருவை படுத்து அந்த மூச்சு தும்பி எழுந்துச்சான். அப்போ ஏசப்பால முடியுமா முடியாதா? பாலங்கசோ கூட ஒரு காரியம் நடந்துச்சான். 5 பசங்க மீன் பிடிக்க போனாங்களாம் அந்த ஊரில். அவங்க பையனும் அதில் போயிருக்கிறான். பையன் போய் ஏதோ பூச்சி ஏதோ கடிச்சு 5 பசங்களுக்கும் இறந்து போயிடுச்சு அந்த ஊரில். ஆனால் பாலியங்கசோ வெளியில் எங்கேயும் செய்தி கொடுக்க போனாராம். அவர் சொன்னாராம், எப்படி என் பையன் இறப்பான்? நான் உன் ஊழியத்தில் தான் நின்னேன். இந்த சூனியாமா மாரி ஜெபம் பண்ணுறாங்க, நான் உன் ஊழியத்தில் நான் நின்னேன். என் குழந்தை நீ உயிர்ப்பிச்சு தான் தரணுன்னு அந்த இது பெட்டியில் வச்சுருவாங்க பற்றியா, அதில் வச்சுட்டாங்களாம். இவர் போய் 2 மணி நேரம் ஆண்டவர் சமூகத்தில் போய் அழுது அவர் வர வரைக்கும் அந்த பெட்டிலேருந்து எடுக்கலையா. 2 மணி நேரம் ஜெபம் பண்ணாராம். நீ எனக்கு தெரியாது, என் பையனை நீ உயிராக தரணும், நான் அந்த உயிரை பார்க்கணும், அந்த உயிரை நீ வர வைக்கணும். இப்படி ஜபிச்சு 2 மணி நேரம் யாரும் ரூமில் அவர் அலோவ் பண்ணாது, அவர் மட்டும் ஜெபிச்சாராம். ஜெபிச்சுட்டு நான் குழந்தைய பார்க்க போகிறேன்னு ஆஸ்பத்திரிக்கு போனாராம். குழந்தை சொல்கிறாங்களாம், நல்லா டாக்டர் சொல்கிறார், நல்லா எழுந்துக்குச்சு. ஹல்லேலூயா. இன்றைக்கி அந்த குழந்தை ஊழியம் செய்யுது. அப்போ நம்ம அதிகாரமாக ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். இந்த சூனியம்மா கேட்குறாங்களா இல்லையா? ஃபஸ்ட்டு என்ன செய்கிறாங்க? அதிகாரமாக ஆண்டவர் இந்த பாஸ்டருக்கு இந்த உதவி செய்கிற எனக்கு மலட்டு தானே மாறணும்னு கேட்டுருப்பாங்க, ஜெபிச்சிருப்பாங்க. அதே போல் இந்த குழந்தை உயிரோடு எழுந்துக்கணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட மன்றாடிட்டு தான் பாஸ்டர்கிட்ட போயிருப்பாங்க. வழியில் யாருக்கிட்டையும் வழியில் அவங்க வேலைக்காரர் வந்து கேட்குறாரு, அந்த சூனியம்மா வர துக்கத்தோடு வராங்க, என்னன்னு தெரியல. எலிசா சொல்கிறார், பாரு போய் விசாரின்றாங்க. என்னம்மா இங்கே 26 இருக்குது, என்னம்மா நீ நல்லாக்குறியா? நல்லாக்குற ஐயா. உன் குழந்தை நல்லாக்குதா? நல்லாக்குது. எல்லாரும் நல்லாக்குறாங்க. இப்படியே தான் சொல்லிட்டு எலிசா எங்கே உக்காந்துக்கிறாங்களோ அங்கே போய் அவர் காலை பிடிச்சிக்கிறாங்க. பிடிச்சி அவங்கள ஈன்ற மட்டும் அழுகுறாங்க. எலிசா சொல்கிறாரு, அவளை விட்டுரு, அவளுக்கு இது எனக்கே தெரியாத ஒரு துக்கமான காரியம் சம்பவிச்சிருக்குது, நீ விட்டுருன்னு. அவள் பாருங்க, அந்த ஊழியக்காருக்கு தெரியாத போயிடுச்சு, ஆனால் ஏசப்பாக்கு தெரிஞ்சா இல்லையா? அப்போ உங்கள் துக்கமான காரியத்தை சபை கூட தெரியாத போகலாம், உங்கள் வீட்டாரு கூட தெரியாத போகலாம், ஆனால் ஏசப்பாக்கு என்ன செய்யுது? தெரியாத இருக்காது. அப்போ நீ பிடிக்க வேண்டிய இடத்துல பிடிச்சு என்ன செய்யணும்? அழுகணும். அவங்க என்ன செய்யறாங்க? காலை பிடிச்சி கர்த்தருடைய சமூகத்தில் யாருக்கிட்டே சொல்ல, அந்த பையன் இறந்தத ஒருத்தவங்க கிட்ட கூட சொல்ல. அவங்க பைபிள் யாருன்னா படிச்சுருக்கீங்களா? ஒரு ஆளுகிட்ட கூட வந்து சந்திச்ச வேலைக்காரர்கிட்ட சொல்ல, புருஷங்கிட்ட சொல்ல, புருஷன் கூட ஆட்கள் அனுப்புறாங்க, நம்ம அப்பா கூட போயிட்டு வான்னு அவங்க கிட்ட கூட சொல்ல. போய் அந்த எந்த பாஸ்டர் ஆசீர்வச்சு இந்த குழந்தை கடிக்கன்னு சொன்னாரோ அந்த பாஸ்டர்கிட்டே நான் சொல்றேன்னு சொல்லி காலை பிடிச்சி அழுகுறாங்க. கர்த்தர் அற்புதம் செஞ்சார். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் கர்ப்பம் உயிர்ப்பிக்கப்படுது, 2வது அந்த குழந்தை உயிர்ப்பிக்கப்படுது, 3வது அவங்க விட்டுட்டு போன நிலநீரெல்லாம் உயிர்ப்பிக்கப்படுது. 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படிங்களா? தன் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாக அந்த குழந்தையை பற்றி எப்படி எழுதியிருக்குது? தான் உயிர்ப்பித்த, உயிர் வருதா இல்லையா? என்ன ஊன மாட்டீங்க, ஆன மாட்டீங்க, ஆமேன்னு கூட சொல்ல மாட்டீங்க. எல்லாருக்கும் போர் அடிக்குதா? எல்லாரும் கீழே குஞ்சினுக்கிறீங்க. தன் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயை நோக்கி தன்னை உயிர்ப்பித்த காரியம் அந்த ஊருக்கே தெரிஞ்சிச்சு. இந்த ராஜா கிட்ட நியூஸ் போயிடுச்சு. ராஜாக்கு இப்போ ஆசையாகுது, அந்த உயிர்ப்பித்தாங்கல்ல அந்த குழந்தைய நான் பார்க்கணும். இப்போ உயிராக எழுமனவனே தான் அந்த ஊரெல்லாம் நியூஸ் போய்க்குது. ஆனால் செத்த நியூஸ் என்ன செய்யலாம்? அவங்க ஒரு கொஞ்சம் கூட லீக்கெட் பண்ணல. இன்னைக்கு நம்ம வீட்டில் எந்த காரியமும் நல்ல காரியம் தான் வெளியே போனோம், கெட்ட காரியம் என்ன செய்யக்கூடாது, போவாத அளவுக்கு காப்பாற்றுறவங்க தான் அந்த பிரசிங்கில் எழுதி இருக்குதுல்ல. ஒரு ஏழை இருந்தான், அவனை நினைக்காத போயிட்டாங்க. அந்த ஏழை வந்து அந்த பட்டணத்தையே காப்பாற்றினான், நினைக்காத போயிட்டாங்க. இன்னைக்கு கூட நம்ம நிறைய பேர் உபவாசம் போட்டு ஜெபிச்சுட்டுக்கிறோம். சில பேருக்கு உபவாசமே போடுறதில்ல. அவங்களாம் நினச்சிட்டு இருப்பாங்க, நான் உபவாசமே போகிறதில்ல, நான் ஜெபமே பண்ணுறதில்ல, ஆனால் ஏசப்பா எனக்கு நிறைய செய்கிறாரு, நிறைய பண்ணுறாரு. நிறைய உன்னால் செய்யல. அவர் உபவாசம் போட்டு உங்களுக்கே தெரியாத மறைமுகமா ஒரு கூட சில பேர் போராடி ஜெபிச்சுட்டுக்கிறாங்க பத்தியா? அவங்க நிமித்தம் தான் கர்த்தர் உனக்கு அவர்தெல்லாம் செய்கிறார். அந்த ஏழையை நினைக்கல. அதே மாதிரி தான் சில பேர் எங்களை ஜெபிக்கிறவங்க நினைக்காத போகலாம்.
ஒரு கூட்ட பேர் 40 நாள் உபவாசம் போட்டோம். திருப்பி 3 நாள் ஒன்றுமே சாப்பிட உபவாசம் போட்டோம். ஜெபிச்சோம். எங்கள் சபையாரெல்லாம் நினைவு கூறுங்க. எங்கள் சபையில் இத்தனை பேராக சொல்லி இப்படிலாம் சொல்லி ஜெபிச்சோம். அப்போ உண்மையாகவே அந்த ஏழை நினைக்காத போல இன்னைக்கு நிறைய பேர் நினைக்காத போலாம். ஆனால் இயேசு ஒரு நாள் நினைக்காத தெய்வம் இல்லை. அல்லேலூயா. இந்த இடத்துல அற்புதம் நடந்த சாட்சி அந்த ராஜா காதல போது அந்த ராஜா கிட்ட ஒருத்தர் சொல்லினுக்கிறான், அந்த குழந்தைய உயிர்ப்பிச்சாங்க, இப்படிலாம் நடந்துச்சுன்னு சொல்லி இருக்கும்போது இந்த அம்மா நிலத்துக்காக அந்த ராஜா கிட்ட பரிந்து பேச வராங்க. வரும்போது அந்த நிலத்தை வந்து சாட்சி கேட்டார், காதல ராஜா கேட்டார். இப்போ ராஜா அவங்களுக்காக எதுவுமே செய்ய மாட்டான்னு நினைக்கிறியா? செய்ய மாட்டான்னு நினைக்கிறியா? இப்போ நான் சொன்னல ஒரு சாட்சி, சாம் சுந்தரையா சாட்சி கேட்டார், எனக்காக செஞ்சாரா இல்லையா? எனக்காக செஞ்சாரா இல்லையா? இதே தான் இங்கேயும் இந்த குழந்தைய உயிர்ப்பிச்சது வந்து அங்கே சில பேர் பேசியிருக்கிறாங்க, இது போல் உயிராக எழும்பிச்சு இந்த குழந்தை இது போல் ஆச்சுன்னு. இவங்க 7 வருஷம் தான் நிலத்தை வீட்டெல்லாம் விட்டுட்டு பஞ்சமாக இருக்குதுன்னு வேற தேசத்துக்கு போயிட்டாங்க. ஆனால் இவங்க வராங்க. இவங்க வரும்போது இந்த கதை ரெக்கார்டிங்காக ஓடி நிற்குது. ராஜா பார்க்குறாரு, அந்த குழந்தைய தான் நான் பார்க்க ஆசைப்பட்டேன். இனி குழந்தையும் அந்த அம்மாவும் வந்து நிற்கும் போது அவரோட ஆத்துமா உயிர்ப்பிக்கப்பட்டுச்சு. ஹல்லேலூயா. அவர் ஆத்துமா உயிர்ப்பிக்கப்பட்டு என்ன பண்றாருன்னா, அவங்க 7 வருஷம் விட்டுது போனதெல்லாம் 8-6 அதிகாரத்தில் இருக்குது. கீழ்வாசனை படிங்க. அவன் தேசத்தை விட்டு போனது படிங்க. அவன் தேசத்தை விட்டு போன நாள் முதல் இதுவரைக்கும் உண்டான அந்த வயலின் வருமானம் அனைத்தையும் அவளுக்கு கிடைக்கும்படி. ஹல்லேலூயா. பாருங்க, அந்த இடத்துல 2 காரியம் நடக்குது. ஃபர்ஸ்ட் அவங்க வருமானத்தை விட்டுட்டு போனா எல்லாம் காஞ்சி தெரியுங்க. அவங்க விட்டு போய் அவங்க பயிர் வச்சாங்களா? நீங்களே சொல்லுங்க. பஞ்சம் உண்டாயிடுச்சு. எலிசா சொல்றாரு, இங்க தேசத்தை 7 வருஷம் பஞ்சம் இருக்க போது, இந்த நாட்டை விட்டு வேற நாட்டுக்கு போயிடணும். போகும்போது அவங்க எப்படி விட்டு போயிருப்பாங்க? தன்னோட வயலு தன் வீடெல்லாம் விட்டு போனா 15 தானே கிடக்கணும். ஆனால் ராஜா செய்கிறாரு, அவ விட்டுட்டு போன நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் எவ்வளோ வருமானம் வரமோ அத்தனை என்ன செய்யுங்க கொடுங்க. முக்கியம் வர மாட்டேது, கொடுங்க. அப்போ உண்மையாகவே கத்தோட பிள்ளைய கனம் பண்ண முந்திக்கிறேன்னா, நம்ம விட்டுட்டு நம்ம பாயா விட்டுட்டு போனால் கூட அதை நல்லா நீட்டாக்கி பரிசுத்தமாக்கி அந்த நிலத்துல பயிர் வச்சு எல்லாம் பண்ண அவரால் முடியும். கரங்களை தட்ட மாட்டீங்களா? உண்மையா அப்போ ஒரு உற்சாகம் இல்லை உங்களுக்கு, ஒரு புத்துணர்ச்சி வரல. இது ராஜா பேசுற காரியம் ராஜாவுக்கு உயிர்ப்பிக்கப்பட்டுச்சு. அந்த குழந்தையை பார்க்க அவர் ஆசைப்பட்டாரு, அந்த குழந்தையோட தாயை பார்க்க ஆசைப்பட்டாரு. ஆசைப்பட்ட மாதிரியே இவங்க கண்ணுக்கு எதிர்கே இப்போ தாய் அந்த அம்மா வந்து நிற்கும் போது ராஜா சொல்றாரு, அவ வீட்டை விட்டு போனால, அவ நிலத்தை விட்டு போனால, அந்த நாள்ல இருந்து இன்னும் எவ்வளவு வருமானம் வரும் அத்தை அவளுக்கு கொடுங்கன்னு சொல்லி கர்த்தருடைய வல்லமை உயிர்ப்பிச்சு வருமானத்தை கொடுத்தார். இன்னைக்கு உயிர்ப்பிக்கிற வல்லமை நம்ம மத்தியில் இன்னும் 40 நாளும் நீங்க கேட்கலாம். 40 நாள் சீசர்களுக்கு வெளிப்பட்ட போல நம்மளுக்கும் வெளிப்படுவார். உங்க உயிர்ப்பிக்கிற வல்லமையினால என் வருமானத்தை அதிகாரின்னு கேளுங்க. யார் கடன் இருக்குது, யார் கஷ்டம் இருக்குது, அப்படி வைக்கிற தெய்வம் இல்லை. என் வருமானத்தை நீ அதிகரிக்கணும், அதை உயிர்ப்பிங்க. என் வருமானத்தை உயிர்ப்பிங்க. உங்க கையில பணம் வச்சா, ஒரு 500 ரூபாய் வச்சா, ஒரு 1000 ரூபாய் வச்சா, அதை தேவ சமூகத்தில் வச்சு தேவனை நோக்கி நீங்க ஜெபிங்க. ஆண்டவர் இந்த வசனத்தை வச்சு கூட ஜெபிங்க. இவங்க வருமானத்தை அனைத்து நீ உயிர்ப்பிச்சிங்களே, என் வருமானத்தை கூட உயிர்ப்பிங்கப்பா, என் கஷ்டத்தை நீ மாத்துங்கப்பா, என் கடத்தை மாத்துங்கப்பான்னு சொல்லி பாருங்க. வாயை நீ திறந்தாதான் அவர் நிரப்புற தெய்வமா இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, 3 காரியம் இந்த சகோதரிக்கு தேவன் செய்கிறார். இந்த நாள்ல உயிர்ப்பிக்கிற வல்லமை இப்பயே குறைஞ்சிச்சு நினைக்காதீங்க. அவர் செத்துட்டு அப்படியே போயிட்டாரு, அப்படியே அதோட அடக்கம் பண்ணிட்டு 3ஆவது நாள் வந்தாரு. 5ஆம் தேதி தான் அந்த உயிர்ப்பிச்ச வல்லமை, அந்த ஈஸ்டர் நாள். மீதி நாள்லாம் இல்லைன்னு நினைக்காதீங்க. எல்லா நாளும் ஈஸ்டர் நாள் தான். அதனால தான் பேசிருக்கிறேன், எல்லா நாளும் ஈஸ்டர் நாள் தான். எல்லா நாளும் உயிர் உள்ள நாள் தான். உயிர் உள்ள தெய்வம் மத்தியில் இருக்கிறாரு. இப்பயே அவர் வாசம் பண்றாரு. அந்த தெய்வத்தை நீ நோக்கி உன் வருமானத்துக்கு ஜெபி, உன் வேலைக்கு ஜெபி, உன் குழந்தைக்கு ஜெபி, உன் வீட்டுக்கு ஜெபி, உன் வயலுக்கு ஜெபி. எதுக்கு ஜெபிக்கிறியோ உன் ஜெபத்தை அவர் கேட்பார். இன்னைக்கு அந்த உயிர்ப்பிக்கிற வல்லமை இருக்குது. இந்த சூனியாமாவுக்கு தேவன் செய்தவர் நம்மளுக்கு செய்ய மாட்டாரா? ஆனா நீ கேட்பான்னு தான் பார்ப்பார்.
நம்ம இந்த சகோதரி எலிசா கேட்டாரா அந்த சகோதரி கிட்ட, எனக்கு கனம் பண்ணுமான்னு சொன்னாரா? இல்லை, இவங்கள தான் ஓடி போய் ஐயா 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 இன்னைக்கு ஒரு நாள் எங்கள் வீட்டில் சாப்பிடுங்க என் சொன்னது. அந்த சாப்பாடு தான் வீட்டுக்குள்ள கொண்டு வந்த ஆசீர்வாதம், பெரிய ஆசீர்வாதம். உண்மையாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உயிர்ப்பிக்கிற வல்லமையோட இந்த நாள்ல இருந்து நீங்க கேட்பீங்கன்னா, ஏதோ உங்க ஜெபத்தில் ஒரு சோர்வையா இருக்காதீங்க, சோர்ந்து போன மாதிரி செபிக்காதீங்க. உயிர்ப்பிக்கிற வல்லமையோட ஜெபம் பண்ணுங்க, உயிர்ப்பிக்கிற வல்லமையோட பாட்டு பாடுங்க, உயிர்ப்பிக்கிற வல்லமையோட தேவனுடைய நாமத்தை உயர்த்துங்க. கர்த்தர் உங்களை ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. எழுந்து நிற்பீங்களா? எழுந்து ஒரு நிமிஷம் நிற்பீங்களா? ஆண்டவரே, ஃபர்ஸ்ட் அவங்க கனப்படுத்துனதுனால மலட்டுத்தன்மை கத்தர் மாத்தினாரு. ரெண்டாவது அவங்க கனப்படுத்துனதுனால அவங்க உயிர்ப்பிக்கப்பட்டாங்க, சரீரத்திலே உயிர்ப்பிக்கப்பட்டாங்க. மூணாவது அவங்க கனப்படுத்துனதுனால அவங்க வருமானத்தை கத்தர் கூட்டி கொடுத்தாரு. உங்களை கூட கத்தர் அப்படி ஆசீர்வதிப்பார். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் உங்களுடைய சமூகத்தை நோக்கி வருகிறோம். அந்த சகோதரியை போல நாங்க கூட கனப்படுத்துறவங்களா காணப்பட எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க. தயவு செய்து வாயை தருங்க, வாயை தருங்க, வாயை திறந்து இயேசுவை வரப்போற 23ஆம் தேதி நடத்த போற தேர்தலை உங்க கரத்துக்குள்ள எல்லாம் வாயை தருங்க. சிஸ்டர், பிரதர், வாயை திறந்து சொல்லுங்க. இயேசுவே, 23ஆம் தேதி நடத்த போற தேர்தல்ல தமிழ்நாட்டில்
எந்த அசம்பாவமும் வரக்கூடாது. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மாவட்டத்திலும் இயேசுவின் ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். 23ஆம் தேதி நடத்துற தேர்தலில் தேவனுக்கு சித்தமான முதலமைச்சரை எங்க தமிழ்நாட்டுக்கு நீங்க கொண்டு வரணும். எங்க ஓட்டு விருதா போக கூடாது. எங்க தமிழ்நாட்டுக்கு நல்ல ஆட்சி தேவை, நல்ல அரசாங்கம் தேவை, நல்ல அதிகாரிகள் தேவை. எங்களுக்கு உதவி செய்யுங்க. இதுல விரோதமா செய்யற மந்திரங்களை, சூனியங்களை, ஜனங்களை குழப்பப்படுத்துற எந்தெந்த தீய சக்திகளை ஏவுறாங்களோ எல்லாம் இப்போது எங்க ஜபத்து மூலியமா வெளியே போட்டோம். தமிழ்நாடு முழுவதும் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். ஒரு வாக்கு சாவடி, ஒரு வாக்கு போடுற பெட்டியில இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். பெட்டியில எந்த ட்ரிக்ஸ் பண்ணக்கூடாது. பெட்டியில கையை வச்சு எதுவும் பண்ணக்கூடாது. அந்த பெட்டி மேல உங்களுடைய ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். திருட்டுத்தனமான ஓட்டு பெட்டியில விழக்கூடாது. நீங்க பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. தேர்தல் அதிகாரிகளை பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. தலைவர்களுக்கும் சபா சண்டைகள் வந்து அப்பா யாரும் இதனால மரணத்துக்கு நேரம் யாரும் போவாதபடி எல்லா மாவட்டத்தில் இருக்கிற கட்சி தலைவர்கள், எல்லா மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் மேல இயேசுவின் ரத்தத்தை நாங்கள் ஒருமனப்பட்டு தெளிக்கிறோம். இந்த 23ஆம் தேதி தேர்தல் தமிழ்நாட்டில் உங்களுக்கு சித்தமான ஒரு நல்ல சிஎம், நல்ல முதலமைச்சரை எங்கள் தமிழ்நாட்டுக்கு நீங்க கொண்டு வரணும். உன்னதமான ஒரு மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவங்களை அதுல அதிகாரியா வைப்பார்னு தானியேல் 4ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்ட வசனம் அப்படி நிறைவேறட்டையா. எங்க ஓட்டு கூட நியாயமா, நீதியா, தேவனுக்கு சித்தமானவங்களுக்கு நாங்கள் போடத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்தம். ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம்.